பண்ணக்கூடாது. ஓகே சாதுமா. EVS சாப்டர் நம்பர் 12 ஃபோர்ஸ் ஒர்க் அண்ட் எனர்ஜி. ஓகேவா? இந்த டேர்ம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது எக்ஸாக்டாக என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். இது மூணுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஓகேவா? நம்ம பண்ணுற விஷயந்தான் எல்லாமே. ஃபோர்ஸ் ஒர்க் எனர்ஜி. ஓகே, மூணு இதாக பிரிக்கலாம். அந்த அது ஒர்க்கா பண்றா அப்புறம் என்ன அப்படியே சொல்லலாம். ஓகேவா? நீ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கணும். ஓகே, அதுக்கு நீ வந்து எனர்ஜியை செலவு பண்ணுவ, இல்லை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவ, இல்லை ஒரு எனர்ஜியை வந்து இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவ. புரியுதா? எனர்ஜி cannot be produced. எனர்ஜி இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? எனர்ஜியை வந்து உன்னால் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஓகே, எனர்ஜி நெய்தர் கேன் பி ப்ரொடியூஸ் நார் பி டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு எனர்ஜியை வந்து, ஒரு சக்தியை வந்து உன்னால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் கன்வெர்ட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ என்னப்பா? படிப்பு கூட அழிக்கவே முடியாது. ஆமாண்டா. சரியா? ஒரு சக்தியை வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இதாக தான் மாற்ற முடியும். புரியுதாம்மா? ஒரு ஹீட் எனர்ஜியை அதை ஹீட் பண்ணி நம்ம வந்து வேற இதாக மாற்றலாம். புரியுதா? பேசிக்காக நிறைய எனர்ஜி இருக்குது. எலக்ட்ரிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜிலாம். இப்போ வண்டி எப்படி மூவ் ஆகுது? மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, இன்கேஸ் பேட்டரியில் ரன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். புரியுதா? இப்படி தான் நம்ம பார்க்கலாம். உள்ள ஒன்று ஒன்றா பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன வீடியோ போடவா? ஃபோர்ஸ் ஒர்க் அண்ட் எனர்ஜி ரிலேட்டடு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அப்பா சொல்ல சொல்ல உனக்கும் புரியும். கை தட்டாங்க சொல்லத்தாங்களே. ஃபோர்ஸ் ஒர்க் அண்ட் எனர்ஜி. இது போடலாமா? இதான் 2 minutes. இது போட்டுக்கலாம். Grammarly helps make your writing clear and concise, no matter where you are. With தெரியுதாமா? Our topic for ஓகே, சவுண்ட் கேக்குதா? today is force, work and energy. சரி, ஓகே. நான் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஷேர் பண்றேன். நான் சவுண்ட் கொடுக்கணும், அப்பதான் வரும். கம்ப்யூட்டர் சவுண்ட். ஓகே, சாரி, மறந்துட்டேன். இப்போ கேக்குதா? கேக்குதாமா சவுண்ட்? கேக்குது. பாருங்க. Force is the push or pull applied on an object. It can move a stationary object or stop a moving object. Force can also change the speed and direction of a moving object. If enough force is applied, it can also change the shape or size of an object. When force is applied on an object, resulting in the movement of that object, work is said to be done. Work can be calculated using the formula work done is equal to force into distance. The ability or the capacity to do work is called energy. The food that we eat gives us energy to do various activities. ஓகே, புரிஞ்சிடுச்சாமா? என்ன புரிஞ்சுது, என்ன புரியல?
அதில் என்னென்ன பண்ணான்னு புரிஞ்சுதில்ல? சரி ஓகே, அப்பா சொல்கிறேன், ஒன்று ஒன்றா கேட்டுங்க. ஃபோர்ஸுன்றது நம்ம எதுலையாவது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது சரியா, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, யூஸ்வலாக வந்து இதோட ஷேப் எதுவுமே மாறாது நார்மலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலன்னா. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃபோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சு? இதோட ஷேப்பு சேஞ்ச் ஆச்சு. கரெக்டா? ஓகே, இதுதான் வந்து ஃபோர்ஸு. இப்போ நான் இதை இப்படி கசக்கிறேன் பாரு, கசக்கி இப்படி முடிச்சிட்டேன்ல, இது ஒரு ஒர்க்கு. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஒர்க்குன்றது வந்து டு பி டன். இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நான் ஒரு வேலையை முடிச்சிட்டேன்ல, அவ்வளோதான், கசக்கி போட்டேன்ல, இது ஒரு வேலை, ஒர்க்கு. ஓகேவா? இதை பண்ணுறதுக்கு நான் அப்ளை பண்ண நம்பர் ஒரு ஃபோர்ஸு, ஒரு 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 இப்படி அழுத்தத்துக்கு ஒரு ஒன்று அப்ளை பண்ணல, அதுதான் வந்து ஃபோர்ஸு. புரிஞ்சிருச்சா? அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு எனர்ஜி தேவை. ஓகே, இது ஃபோர்ஸ் ஒர்க்கு. புரிஞ்சிருச்சா உனக்கு? ஓகே, எனர்ஜின்றது என்னன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு வந்து என்னால் வந்து எவ்வளவு முடியும் அப்படின்னு சொல்கிறது எனர்ஜி. இப்போ நான் பண்ணுற வேலையே வந்து கௌஷிக் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 20 கேஜி வெயிட்டில் ஒரு 30 கேஜி வெயிட்டை வந்து நான் புஷ் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் புஷ் பண்ணுறேன், அந்த வெயிட் நகருது. இப்போ இந்த இதில் காமிச்சாங்கல்ல கார்ட்டூனில், அந்த பையன் பண்ணானே, அந்த மாதிரி ஒரு 100 கேஜி வச்சுக்கோ. ஓகே, 100 கேஜி கண்டெய்னர் அது ஒரு இடத்துல இருக்குது. நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த 100 கேஜி கண்டெய்னரை கொஞ்சம் தூரம் நகர்த்திட்டேன். சரியா? இப்போது நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் அப்ளை பண்ணல ஃபோர்ஸு, அது நான் எவ்வளோ தூரம் வந்து அதை நகர்த்தியிருக்கேன். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்னது? தூரம். ஒரு இடத்துல இருந்து நான் எவ்வளோ தூரம் நகர்த்தியிருக்கேன், எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது எவ்வளோ தூரம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒர்க்கு. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? இப்போது அதே வேலையை கௌஷிக்கால பண்ண முடியுமா? கெப்பாசிட்டி, ஏபிலிட்டி. உன்னால் பண்ண முடியுமா? மேபி முடியாது. உன்னால் பண்ண முடியும், மேபி வந்து கொஞ்சம் எனர்ஜியால் பண்ண முடியும். அவன்கிட்ட கம்பேர் பண்ணும்போது மேபி அவன் கொஞ்சம் தூரம் தான் தள்ளுவான், என்னால் ரொம்ப தூரம் தள்ள முடியும். புரியுதா? அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அதே தான்மா, ஏன்னா ஃபோர்ஸ் மாறாது, ஒரே ஃபோர்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். கரெக்டா? புரியுதா? ஆனால் என்னால் எவ்வளோ நேரம் பண்ண முடியும், உன்னால் எவ்வளோ நேரம் பண்ண முடியும், அவனால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுன்றதை சொல்கிறது தான் எனர்ஜி. புரிஞ்சிருச்சா? மூணுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சாம்மா? ஓகே, ஒரு சைக்கிள் இருக்குது சரியா, ஒரு சைக்கிளை எடுக்கிறோம். ஓகேவா? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் சைக்கிளை நகர்த்துறோம். கரெக்டா? நம்ம கொடுக்குற ஃபோர்ஸால் ஒரு இடத்துல இருந்து சைக்கிள் முன்னாடி நகர்றது. கரெக்டா? ஓகே, ஸோ அப்ளை காலை வச்சு இப்படி மிதிக்கிறோம் பாரு, அது என்னது? ஃபோர்ஸு. அதனால அந்த சைக்கிள் நகர்றது இல்லை, அது வந்து ஒர்க்கு. ஓகே, அந்த சைக்கிளை எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும், இல்லை எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஏபிலிட்டி எவ்வளோ முடியும் அப்படின்னு ஒன்று சொல்கிறது தான் எனர்ஜி. நார்மலாக பேசும்போதே சொல்லுவேன்ல, டே இதை தூக்குறது கூட உனக்கு எனர்ஜி இல்லையாடா, இதை பண்ணுறது கூட உனக்கு எனர்ஜி இல்லையா, உன்னை கௌஷிக்லாம் சொல்லுவாள், இவன் அப்பவே சொல்லுவேன்ல, ஏமா கொஞ்ச நேரம் தான் விளாண்டு அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டியாமான்னு சொல்லுவேன்ல. புரியுதா? அதுதான் எனர்ஜி. ஓகே, புரிஞ்சிருச்சாம்மா? ஓகே, இது 3 ரிலேஷன் புரிஞ்சிருச்சுல. இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சரியா? ஓகே, ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ். ஹாவ் யூ சீன் ஹவு வி கேன் மேக் திங்ஸ் மூவ் ஆர் ஸ்டாப் பை அப்ளையிங் ஃபோர்ஸ்? ஓகே, நம்ம ஃபோர்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம், ஸ்டாப் பண்ணுறது கூட அப்ளை பண்ணுவோம். கரெக்டா? இப்போ பாலை நான் உங்ககிட்ட தூக்கி போட்டேன்னா நீ கேட்ச் பிடிக்கிற. வாட் இட் மீன்ஸ்? அந்த பால் வரதை நீ ஸ்டாப் பண்ணுற. கரெக்டா? புரிஞ்சிடுச்சா? இப்போ உனக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி வருது, உன்னை இடிக்கிற மாதிரி. இல்லை அவன் வந்து கௌஷிக் வந்து ஒரு டேபிளை முன்னாடி தள்ளுறான், நீ அதை ஸ்டாப் பண்ணுறல, அவன் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறான், நீ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற. கரெக்டா? எந்த ஃபோர்ஸ் ஐடியா சொல்லுப்பா. பால் பிடிக்கும் போது கூட பால் பார்க்காம பார்த்து தான் பிடிக்கணும், இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. வர்றது கிட்ட வரையும் பார்த்துட்டு தான் இப்படி நகர்த்துவாங்க. சரி ஓகே. Second, would it be easier to tear a cloth piece by hand or cut it with a pair of scissors? எது ஈஸி? சிசரை வச்சு பண்ணுறது. ஓகேவா? ஏன்னா அது வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்குது. ஓகேவா? நீ அதில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணால் போதும். கிழிக்கணும்னா நீ கஷ்டப்பட்டு கிழிக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு கத்திரிக்காய் வச்சு வாட்டபிலிட்டிஸ் அவங்க சொல்கிறது வந்து ஈஸியாக கஷ்டமானு கேட்குறாங்க. கையில் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம கையில் ஷார்ப் எட்ஜஸ்லாம் கிடையாது. ஓகே, அதுதான் ரீசன். ஓகே, அடுத்தது, would it be easier to lift a car
using your hand or a crane. Crane. Craneல தான் தூக்கணும். சரியா? Okay. What gives us energy to do work? Food. ஃபுட் அவ்வளோதான். ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஃபுட்டு. ஓகேவா? நம்ம இதில் ஸோ எந்த எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது? Food. கெமிக்கல் எனர்ஜி. நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கெமிக்கல். Acidல இதாயி ஸோ நமக்கு எப்படி எந்த எனர்ஜி எதுவாக கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம சாப்பிட்றது வந்து உள்ளே போய் வந்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதெல்லாம் கலந்து தானே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜியை வந்து இன்கேஸ் நம்ம பார்க்குற வேலை எல்லாமே நம்ம மெக்கானிக்கில் தான் பண்ணுவோம். கரெக்டாக? நம்ம கையிலலாம் ஒன்றும் மோட்டர் கிட்டர் எதுவும் கிடையாது. ஓகே, நம்ம பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி மெக்கானிக்கல் எனர்ஜி தான். ஓகே, ஸோ நம்ம எந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம்? கெமிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். புரியுதா? நம்ம பேசுறது, வாய் அசைக்கிறது எல்லாமே. ஓகே ஓகே, லேர்னிங் அவுட்கம்ஸ் படிங்க ஒன்றா. The learner understands force, becomes aware of different types of forces, understands work, knows about simple mechanics, machines, understands energy, understands the use of technology. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஃபோர்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிகம் அவேர்னா அது தெரிஞ்சுக்கிறது. ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். டேய் அந்த பம்பை எடுத்து வைடா, வீணாக்கிறாதரா, அதை அவ்வளோலாம் பண்ணக்கூடாதுரா, உரமா வைடா. அண்டர்ஸ்டாண்ட் ஒர்க், அதுவும் பார்த்துட்டோம். நோஸ் அபவுட் சிம்பிள் மிஷின், சின்னதாக இருக்கிற மிஷின், லைக் ஏதாவது சிம்பிளாக மிஷின் வந்து அவங்க இப்போ சொல்லுவாங்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட் எனர்ஜி. அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம டெக்னாலஜி எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? லைக் செல்ஃபோனு, ஃபோன் பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறது, தட் இஸ் கால் டெக்னாலஜி. டிவி பார்க்குறோம், தட் இஸ் டெக்னாலஜி. ஓகேவா? லேப்டாப்பு, வாட் எவர் இட்ஸ், இப்போ வீடியோ கால் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, படிங்க. How do you உனக்கு ஒரு கண்டிஷனு ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போது திரும்ப நீ ஸ்டாப் பண்ணாமையோ இல்லை தப்பு பண்ணாமல் படித்தாதான் நீ அடுத்த சென்டென்ஸுக்கு போகணும். இல்லைன்னா அந்த சென்டென்ஸை திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். படி. திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. open a door? You either push or pull against it. வெரி குட். இப்போ படி. Let us learn more about pushes and pulls that make things move. ஓகே, how do you move open a door? ஒன்று புஷ் பண்ணுவேன் இல்லை புல் பண்ணுவேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் டோர் ஸ்விங் எந்த பக்கம் இருக்குன்னு. ஓகே, let us learn more about pushes and pull. புஷ்னா என்னது? தள்ளுறது. புல்னா இழுக்கிறது. வெரி குட். ஓகேவா? அடுத்தது ஃபோர்ஸ். a push or pull is known as force. இது 1 மார்க் பார்த்துக்கோ. ஃபோர்ஸ்னா என்னன்னா ஒன்று புஷ் பண்ணுவோம் இல்லை புல் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேவா? வெரி சிம்பிள். a push or pull is known as force. a force can do many things to a body. கரெக்டா? பாடி நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா எனி ஆப்ஜெக்ட், எனி சாலிட் திங்ஸ். ஓகேவா? ஸோ ஈவன் லிக்விட் கூட வரும். ஓகேவா? எனி ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸால் என்னென்ன எஃபெக்ட்லாம் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஃபோர்ஸ் கேன் மேக் எ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட். ஸ்டேஷ்னரினா என்னது? பென்சில். அதெல்லாம் அண்டர் ஸ்டேஷ்னரியில் வரும். பட் வாட் இட் இஸ்? ஸ்டேஷ்னரினா அசையாத பொருள். லைக் டேபிள், பென்னு, பென்சில், வாட் எவர் இட் இஸ். ஓகே, அதால் அசைய முடியாது. நான் லிவிங் திங்ஸ் சொல்லக்கூடாது. கார் நான் லிவிங் திங்ஸ் தான், அதால் மூவ் பண்ண முடியும். மோட்டாரால் மூவ் பண்ண முடியும். மோட்டார்லாம் லிவிங் திங்ஸ் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. சரியா? ஸ்டேஷ்னரினா இட் கான்ட் மூவ். இப்போ டேபிள் அதால் மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியாது. புரியுதா? அப்பா என்னப்பா? கார் மோட்டார் எனர்ஜினால மூவ் பண்ணுது. அதான்டா ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட், மூவிங் ஆப்ஜெக்ட்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்ன்றது ஒரே இடத்துல இருக்கிற பொருள். மூவிங் ஆப்ஜெக்ட்னா வந்து அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். புரியுதா? இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸ்டேஷ்னரி மீன்ஸ் என்னது? ஸ்டாண்ட் ஸ்டில், ஒரே இடத்துல இருக்கிறது. ஓகேவா? ஆப்ஜெக்ட் மூவ் அண்ட் ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் கேன் மேக் என்ன சொல்கிறாங்கன்னா எ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் மூவ். நகர முடியாதது நகர்த்த முடியும். ஒரு இடத்துல இருக்கிற பொருளை நகர வைக்கும், இல்லை நகர்ந்துட்டு வர பொருளை ஸ்டாப் பண்ண வைக்கும். புரியுதா? இதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு. கரெக்டாக? ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு பொருளை நகர்த்த முடியும், ஒரு பொருளை நிற்க வைக்க முடியும். ஓகே, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஃபோர்ஸை ஹையாக கொடுத்தா என்ன ஆகும்?
ஹையா கொடுத்தா அதோட ஷேப்பே மாறும். ஷேப் மாறும். ஓகேங்க. மூவிங்ல ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்லைன் பண்ணு. சேஞ்ச் த ஸ்பீட். நம்ம ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்தோம்னா ஃபாஸ்டா போகும். வெரி குட். அவ்வளவுதான். ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்தா ஃபாஸ்டா மூவ் ஆகும், இல்ல ரொம்ப தூரம் மூவ் ஆகும். ஓகே. கம்மியா கொடுத்தா கொஞ்சம் தூரம் மூவ் ஆகும். ஸோ ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபோர்ஸை வச்சு. கரெக்டா? ஓகே. கீழே பாருங்க அந்த பையன் டயர் ஓட்டுறது. இந்த டயர் ஓட்டியிருக்கேன் இந்த மாதிரி. நான் ஓட்டியிருக்கேன். அப்பா சின்ன வயசுல ஓட்டு அந்த சைக்கிள் இருக்குல்ல டயர், அதுதான் வச்சு இப்படி தட்டோம்னா அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். அதில் 2 டயர்லாம் மாட்டுவோம் ஒரே இதுலேயே. ஒரு டயருக்குள்ளே இன்னொரு டயரை மாட்டுவோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சூப்பராக போகும். வளையாது. ஃபோர்ஸ் அப்ளைட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் இட் ஸ்பீட். கரெக்டா? ஆப்ஜெக்ட் எந்த சைடு மூவ் ஆகுதோ நம்ம அந்த சைடில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். கரெக்டா? ஓகே. ஆப்போசிட் சைடில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதே சைட்லேயே அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஆப்போசிட் சைடில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த சைடு போகும், ஸ்டாப் ஆக ட்ரை பண்ணும். புரியுதா? மூவ் ஆகிக்கிட்டே ஒரு பொருள் இப்போ டயர் வருது, நீ அங்கேருந்து தட்டிக்கிட்டே வர, என்னை பார்த்துக்கிட்டே வருது. நான் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகும். என் ஃபோர்ஸை பொறுத்து என்னால் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்க முடிஞ்சதுன்னா ஸ்டாப் பண்ணலாம். அடிச்சுட்டே போனா சொல்கிறேன். அது அதாம்மா டைரக்ஷன் சொல்கிறேம்மா. அது எந்த சைடில் மூவ் ஆகுதோ அதே சைட்லேயே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் ஃபாஸ்ட்டாக போகும். ஆப்போசிட்டில் அப்ளை பண்ணால் ஸ்டாப் ஆக ட்ரை பண்ணும். புரியுதா? அது ஃபோர்ஸை பொறுத்தது. இப்போ வந்து ஒரு சைக்கிள் டயர் ஒன்று நோக்கி வருது. ஓகே. நீ என்ன பண்ணுவ? உன்னால் ஸ்டாப் பண்ண முடியும். கரெக்டா? அதை ஸ்டாப் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து உன்னால் கொடுக்க முடியும். இதுவே ஒரு கார் வருது, நிற்க வைக்க முடியுமா உன்னால்? புரியுதா? இப்போ ஃபோர்ஸ்ன்றது என்ன டிஃப்ரென்ஸ்னு? அதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் உன்னால் கொடுக்க முடியாது. புரியுதா? நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுவோம்? நம்ம நகர்ந்துருவோம். ஓகே. அதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. அதே மாதிரி ஸ்விங் ஆடுறாங்க பாரு. ஃபோர்ஸ் அப்ளைட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஓகே லோவர்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட். ஓகே. நான் சொன்னது தான். அதே சைடில் அப்ளை பண்ணால் ஃபாஸ்ட்டாக போகும், ஆப்போசிட் சைடில் அப்ளை பண்ணால் ஸ்டாப் ஆகும். அவ்வளோதான். ஓகே. அந்த பையன் பிடிச்சி இழுக்கிறான் பாரு ஆப்போசிட் சைடில். புரியுதா? அந்த பையன் இங்கே பாருப்பா, முன்னாடி போகிறானா, போடாமல் இங்கேருந்து இழுக்கிறான். ஆப்போசிட் சைடில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ அவனால் போக முடியாது முன்னாடி. இதுவே வந்து அவன் பிடிச்சி தள்ளி விட்டானா இப்படி இன்னும் ஃபாஸ்ட்டாக போவான். அதுதான் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்தது ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ தான் அப்பா பண்ணி காமிச்சேன். கரெக்டாக? ஓகே. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு என்னது? ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்டை மூவ் பண்ணவும் முடியும், ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணவும் முடியும். ஓகே. ரெண்டாவது என்னது? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட். மூவ் ஆகிறது இது ஆப்ஜெக்டை வந்து அதால் வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை அதிகம் பண்ணுறதோ. ஓகேவா? அடுத்தது ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். லைக் டிஷ்யூ பேப்பர் நான் மடக்கி காமிச்சல, டிஷ்யூ பேப்பர் மட்டும் கிடையாது, எந்த இதாக இருந்தாலும் சரி. சரியா? நீ என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனா வந்து அது வந்து ஷேப் மாறும். எல்லா பொருளையும் நம்மளால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனை வந்து என்னால் ஃபோர்ஸ் கொடுத்து இதை ஷேப்பை மாற்ற முடியாது, ஆனால் மிஷினை வச்சு பண்ண முடியும். ஸோ என்ன அர்த்தம் அதுக்கு? நம்மளே எல்லாமே பண்ண முடியாது. நம்மளே என்ன பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஃபோர்ஸ் நம்ம அவ்வளோ கொடுக்க முடியாது. கம்மியான ஃபோர்ஸால் இதை பிரேக் பண்ண முடியாது. ஸோ ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கறது எது கொடுக்கும்? மிஷின்ஸ் கொடுக்கும். புரியுதா? அவ்வளோதான். ஓகே. கொட்டாய் வந்துச்சா? சூப்பர். வென் யூ மேக் ரொட்டினா என்னது? சப்பாத்தி. த ஃபோர்ஸ் அப்ளைட் பை யுவர் ஹேண்ட் கேன் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த டோன்றது என்னது? அந்த மாவு உருண்டை. கரெக்டாக? இதுதான் எக்ஸாம்பிள். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? ஷேப் மாறுதா? உருண்டையாக இருக்குது, அப்புறம் இப்படி தட்டையாகுது, மாறுதா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து 3 ஆயிடுச்சு எஃபெக்ட். 4வது எஃபெக்ட் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். கரெக்டாக? இப்போ நான் ஒரு கோலி இருக்குது. கோலி தெரியல உனக்கு? மார்பிள்னு சொல்லுவாங்கள்ல, குண்டு குண்டாக கோலி இருக்குமே, விளையாடுவாங்க. ஓகே. அந்த கோலியை நான் இப்போ உங்ககிட்ட உருட்டி விட்றேன், நீ அங்கே ஆப்போசிட்லேருந்து உருட்டி விட்ற. இல்லை ஒரு பால் இருக்குது, டென்னிஸ் வச்சுக்கோ. ஓகேவா? நான் இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டென்னிஸ் அடிக்கிறேன், பாலை உங்ககிட்ட வருது உன்னை நோக்கி. நீ அங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அடிக்கிற. அப்போ என்ன ஆகுது? அதோட டைரக்ஷனு மாறுதா? புரிஞ்சிருச்சா? இங்கேருந்து இப்படி போகுது, இங்கேருந்து நீ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அதோட டைரக்ஷனே மாறுது. புரியுதா? ஸ்பீடு வேறு, டைரக்ஷன் வேறு. ஸ்பீடுன்றது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ அடிக்கிறியோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பால் அந்த சைடு போகும். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? டைரக்ஷனே மாறிடும். இங்கேருந்து போனது திரும்ப அங்கேருந்து இங்கே வரும். புரியுதாம்மா? ஸோ
force can change the direction. Underline பண்ணுங்க. Change the direction of an object. When a cricket shot is played, the direction of the ball is changed. கரெக்டா? bowling போடும்போது நான் இங்க இருந்து போடுவேன். அங்க பேட்டை வச்சு அவன் அடிச்சானா என்ன ஆகும்? அங்க இருந்து வந்த பால் ஆப்போசிட் சைடுல போகும். கரெக்டா? டைரக்ஷனே மாறிடும். ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்றோமோ. ஓகே, 4 இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ 4 இது என்னென்ன படிச்சோம்? திரும்ப நான் கரெக்டா யோசிங்க. ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண முடியும். ஸ்டாப் பண்ணவும் மூவிங் ஆப்ஜெக்ட்டை ஸ்டாப் பண்ண முடியும். ஒன்று ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? அது ஃபோர்ஸை வந்து ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இத கண்ட்ரோல் பண்ண மூணாவது என்னது? ஃபோர்ஸ் கேன் ஃபோர்ஸ் கேன் ஒரு ஆப்ஜெக்ட்டோட சைஸையும் சேஞ்ச். அது சொல்றேன், சேஞ்ச் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் an ஆப்ஜெக்ட். ஓகே, நாலாவது வந்து டைரக்ஷனை மாத்தும். அவ்வளோதான். இது ஓகே, கீவேர்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. ஓகே, ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இது வந்து கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஸ்பீடு, அப்புறம் ஷேப் அண்ட் சைஸு. லாஸ்ட் ஒன் வந்து சேஞ்ச் த டைரக்ஷன். கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி. கரெக்டா? நிறைய ஃபோர்ஸ் அப்ளை ஆகும் அண்ட் அஃபெக்ட் தம் டிஃப்ரெண்ட்லி. கௌஷிக் கம்னரு, லெட்ஸ் லேர்ன் அபவுட் தெம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரெண்டும் ஒன்று தான். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். சரியா? ஃப்ரிக்ஷன்ன்றது என்ன ஃபோர்ஸ்னா உராயறது. ஒரு டேபிளை நீ மூவ் பண்ணுற, எப்படி மூவ் பண்ணுற? இப்படி வச்சு இப்படி தள்ளனா தரையில் வந்து அது தேய்ச்சிக்கிட்டே தான் போகும். கரெக்டா? ஆமா, தட் இஸ் கால்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். புரிஞ்சிருச்சா? ஓகே, புரிஞ்சிருச்சாமா? ஒரு பொருள் மேலே ஒரு பொருள் வந்து உராஞ்சிக்கிட்டே போகிறது. இப்போ ரோட்டில் வந்து கார் போகுது, அது வந்து ஃப்ரிக்ஷன் தான், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். டயர் வந்து ரோட்டில் வந்து பட்டு சுற்றிக்கிட்டே தான் போகுது. கரெக்டாக? ஸோ ரோடுக்கும் அதுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் எ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ படிக்கலாம் பாருங்கள். ஒரு பொருள் மேலே ஒரு பொருள் தேயிறது, அவ்வளோதான். ஓகே, அப்சர்வ் த டைல்ஸ் அலாங் சைட். கௌஷிக் கம்னரு, விச் ஒன் யூ மேக் யூ ஸ்லிப் மோர். இப்போ பாருங்கள், 2 டைல் கொடுத்துருக்காங்க. ஓகே, விச் ஒன் would make you slip more? Why? புரிஞ்சிச்சா? क्वेश्चन புரியலையா? ஏன் வந்து ஏ வந்து ஸ்லிப் ஆகும் நீ அதிகமா? ஏன்னா அதுல கீழ வந்து ஸ்மூத்தா ஷைனிங்கா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. அவன் சொல்றான் பாரு, அதுதான் வலுவலுன்னு இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. ஸ்மூத்தா இருந்தா கால் வலிக்கிரும்பா. அததான்மா, அததான் கேட்டேன். ஒய் நான் தானே கேட்குறாங்க. ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லிட்டு போ, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சொரன்னு இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு வலுக்காது. புரியுதா? அதுதான் ஃப்ரிக்ஷன். ஸ்மூத்தாக இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ சறுக்குன்னு வலிக்கு விட்டுரும். புரியுதா? தண்ணி என்ன கொட்டாய் ரொம்ப அதிகமாகிட்டே வருது? தண்ணி ஊத்தி தான் தண்ணி ஊத்துனாலும் ஆமாம், ஃப்ரிக்ஷன் இன்னும் கம்மியாயிடும். ஓகே, அடுத்தது பாருங்க. சரி, டைல் A is smoother than tile B. Hence it is possible to slip more than tile A than tile B. Friction is a force. Friction ஒரு force that occurs whenever two objects, underline பண்ணுங்க, two objects or surface, okay, rub against each other. புரிஞ்சிருச்சாமா? இங்க கீவேர்ட் என்னது? two object or surface rubs against each other. அப்படி இருந்தா என்னது? அது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம கையை அப்படி தேய்ச்சோம்னா இட்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ரெண்டுத்தையும் இப்படி உராய வைக்கிறேன். புரியுதா? ஓகே, கையில் எப்படி தேய்க்கிறது, தரையை தேய்க்கிறது, எதாக இருந்தாலும் சரி. ஸோ we can say that tile B has more friction than tile A. ஸோ ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா சொரன்னு இருக்கும். ஓகேவா? ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, friction affects the speed of an object and not the direction. கரெக்டா? ஃப்ரிக்ஷனால் வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ தான் பார்த்தோம். நம்ம வந்து ரொம்ப சொரன்னு இருக்கிறதுல வந்து உன்னால் வந்து நடக்கிறதும் ஸ்மூத்தாக இருக்கிற சர்ஃபேஸில் நடக்கிறதும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற சர்ஃபேஸில் வந்து ஒரு கோலியை உருட்டி விட்ற நீ. இப்போ நம்ம டைல்ஸில் ரூமில் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கோலியை வந்து சும்மா இப்படி கீழே லைட்டாக உருட்டி விட்றேன். எவ்வளோ தூரம் போகும் அது? ஃபாஸ்டா போகும். ஓகே, ரொம்ப தூரம் போகும். இதே இந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம தார் ரோடு மாதிரி இருக்குது, வெளியில் இருக்க ரோடு மாதிரி. அப்போ நீ அதே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி உருட்டி விட்ற, எவ்வளோ தூரம் போகும்?
கொஞ்சம் தூரம். கொஞ்சம் தூரம் தான் போகும். ஸோ என்ன அர்த்தம் அதுக்கு? ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷன் ஸ்பீடு கம்மி. ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுது. கம்மி பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது நீ அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தா போகும், கம்மியாக ஃபோர்ஸ் கொடுத்தா போகும். கரெக்டாக? அது டிஃப்ரெண்ட்டு. சேம் ஃபோர்ஸில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா கம்மியாக போகும், கம்மியான டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணும். ஓகே, அப்புறம் பாரு என்ன சொல்லியிருக்காங்க. ஃப்ரிக்ஷன் அஃபெக்ட்ஸ் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் நாட் த டைரக்ஷன். கரெக்டா? ஃப்ரிக்ஷன் வந்து டைரக்ஷனை மாற்றுமா? ஒரு பொருளோட டைரக்ஷனை மாற்றாது. இங்கே உருட்டி விட்டாலும் போவோம், அங்கே நீ போய் உருட்டி விட்டாலும் டைரக்ஷன் ஒன்று தான். எந்த சைடு நீ உருட்டி விட்றியோ அந்த சைடு தான் போகும். ஓகேவா? ஸ்பீடு மட்டும்தான் மாறும். ஓகேவாம்மா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஃப்ரிக்ஷன் ஸ்லோஸ் டவுன் ஆப்ஜெக்ட். இங்கே தான் இருக்குது பாரு நீ சொன்னது. ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுது? ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணுது. கரெக்டா? ஓகேவா? அடுத்தது ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது படிங்க. Friction plays a major role in our life. Friction has both advantages as well as disadvantages. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா என்னது? அட்வான்டேஜ்னா நல்லதும், நல்லது கெட்டது கிடையாது. நல்லதுன்னா குட் ஆர் பேட். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா என்னது? ஓகே, நன்மைகள் தீமைகள் சொல்லலாம், பட் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? நன்மைகள் தீமைகள் கூட சொல்லலாம். ஓகே, அட்வான்டேஜ்னா அதனால நமக்கு வந்து என்னென்னலாம் பயன் கொடுக்குது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ்னா ரொம்ப கொட்டாய் விடுறமா. தூங்குனியா இல்லையா? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்த? இதோட 6 தடவை கொட்டாய் விட்டு நீ தூங்குனியா இல்லையா? படிக்கும் போது கவனம் இருக்கணுமா? ஓகே, இன்னும் ஒரு 2 தடவை கொட்டாய் விட்டேன்னா நீ கிளாஸ் கட்டு. சரியா? ஓகே, ஃப்ரிக்ஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஆர் லைஃப். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் வந்து மேஜர் ரோல். ஏன்னா நம்ம நடக்கிறது எல்லாமே ஃப்ரிக்ஷன் தான். ஒரு பாடி எப்போவுமே ஒரு பாடி மேலே தான் வந்து பட்டுட்டு தான் இருக்கும் எப்போவுமே. சரியா? ஃப்ரிக்ஷன் ஹேஸ் போத் அட்வான்டேஜ் ஆஸ் வெல் ஆஸ் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைலில் வலிக்குள்ள மாட்டோம். ஓகே, ஸோ ஸ்மூத்தாக இல்லை ஃப்ரிக்ஷன் வந்து இருந்ததுன்னா நமக்கு வந்து வலுக்காது. தண்ணி இப்போ மழை பெய்கிற டைமில் வெளியில் ரோடெலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா வலுக்காது. அதுக்காக தான் செப்பல் நம்ம யூஸ் பண்ணுறது. பார்த்தோன்னா கீழே வந்து சொரன்னு இருக்கும். எதுக்குன்னா அப்போ தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, அதுக்கு தானே ஒரு தடவை செப்பல் மாத்தினேன், கீழே செப்பல் ஸ்மூத் ஆயிடுச்சுன்னா வலிக்கணும். ஓகே, அது டிஸ்அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இதெல்லாம் அட்வான்டேஜ். ஃப்ரிக்ஷனால நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்ல என்ன இருக்கு? ஸ்லோவா போகும், ஸ்பீடா போக முடியாது. இப்போ ரொம்ப கரடு முரடா இருக்கு ரோடு, ரொம்ப சொரன்னு இருந்ததுன்னா கார் ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா கார்ல நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போக முடியாது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம். ஓகேவா? அதுதான் ஜல்லிக்கல்லா போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? we need friction to walk. கரெக்ட்டா? நான் படிக்கிறேன். படிங்க. அப்பதான் கட்டறது. வெரி குட். படிங்க. we need friction to walk. if there was no friction between our feet and the ground, we would be slipping on everything. We cannot walk easily on ice because it is very smooth. There is very little friction between the ice and our feet, so we tend to slip and fall down. Okay, we need friction to walk. If there was no friction between our feet and the ground, we would be slipping on everything. எதுலயுமே நம்ம ஒழுங்கால நடக்க முடியாது. ஓகே, we cannot walk easily on ice. ஐஸ் மேல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐஸ் மேல நம்ம எப்போ நடந்தோம்? வலிக்கு விழுந்தோம். ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. ஸ்னோ சிட்டிக்கு போனோம்ல, அதுல எவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதுல ஏறுறதுக்கு நிக்கிறதுக்கு. அது இல்ல, அந்த கீழே எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் ஐஸ் மேல கால் வச்சு, அதுலயே வலிக்கு விழுந்துட்டு இருந்தோம்ல, வலிக்குச்சுல ரொம்ப. ஓகேவா? அதுதான். ஓகே, தேர் இஸ் வெரி லிட்டில் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஐஸ் அண்ட் ஆர் ஃபீட். ஏன் அப்படி வலுக்குதுன்னா வலுன்னு இருக்கு.
ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷனே இல்லை. ஃப்ரிக்ஷன் இல்லாத போது சர்க்குன்னு வலிக்கி விட்டுரும். அதான் ரீசன். இப்போ யாராவது வந்து ஏன் ஐஸ் ரொம்ப அந்த பூட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆமாம், அந்த பூட் இதுதான் இருந்தது. பட் அப்படியுமே ஐஸ் அவ்வளோ வலுவலுன்னு இருக்குது. ஓகே, ஸோ வி டென் டு ஸ்லிப் அண்ட் ஃபால் டவுன். செகண்ட் படிங்க. We need friction to write on a piece of paper with a pencil. If there was no friction, the pencil would keep slipping out of our hands. Also, the lead of the pencil would not be able to make marks right on paper without friction. புரிஞ்சிடுச்சா? பேப்பரும் லைட்டாக சொரசொரன்னு இருக்கணும், பென்சில் லெட்டும் சொரசொரன்னு இருக்கும் லைட்டாக. ஓகேவா? ஸோ தட் வி கேன் ரைட். அப்போ தான் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடியில் உன்னால் எழுத முடியுமா பென்சிலில்? ஒய்? அங்கே ஃப்ரிக்ஷன் இல்லை. ஃப்ரிக்ஷன் ஒன்று இருந்ததுனா தான் அது வந்து லெட்டு போய் அதில் பட்டு தேயும். அப்போ தான் நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும். கரெக்டாக? நீ நல்லா யோசிப்பார். இப்போ டைல்ஸில் கீழே எழுதலைனாலும் உனக்கு ஒரு மார்க் கிடைக்கும். பட் அவ்வளோ நம்ம பேப்பரில் எழுதுகிற மாதிரி வராது. நீ எவ்வளோ சொரன்னு இருக்கிற இதில் எழுதுறியோ அந்தளவுக்கு டார்க்காக பதியும் பென்சில் இது. கரெக்டாக? இப்போ ஒரு செவுத்தில் கிறுக்கிறது நீ ஈஸியாக கிறுக்கலாம். கரெக்டாக? ஏன்? செவுரு கொஞ்சம் சொரன்னு இருக்கு, பேப்பரோட சொரன்னு இருக்குது. புரியுதா? அப்பா தரையில எழுதுனா எழுதுமா, பட் பேப்பரில் இருக்கிற மாதிரி வராதுன்னு சொல்கிறேன். புரியுதா? அதுக்கு டைல்ஸில் ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃப்ரிக்ஷன் இருக்குது, அதுலேயும் வந்து எழுத முடியும். பட் பேப்பரில் எழுதுகிற மாதிரி உன்னால் அழகாக எழுத முடியுமா? அதில் கொஞ்சம் நீ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சரியா? இதுவே செவுத்தில் எழுதுனா பேப்பரோட சூப்பராக எழுதலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இன்னும் அதிகம் பேப்பரோட. ஸோ சூப்பராக இருக்கும். இன்கேஸ் வெள்ளை செவராக இருந்தால் நல்லாவே தெரியும். ஸ்கெட்ச் மட்டும் கண்ணாடியில் எழுத முடியும். ஸ்கெட்சு வந்து இட்ஸ் அங்கே ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் கெமிக்கல் வருது, அது லிக்விடு. புரியுதா? நீ ஸ்கெட்சில் வந்து நீ இப்படி வச்சு நீ கிறுக்க என்ன ஆகுன்னா உள்ளே இருக்கிற லிக்விட் வந்து கீழே ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்கும், இங்க் பென் மாதிரி. அதனால அந்த கண்ணாடியில் தெரியும். புரியுதா? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, செகண்ட் படிங்க. புரிஞ்சிச்சா? செகண்ட் புரிஞ்சிச்சு. தேர்ட் படிங்க. A pencil eraser also uses friction. எதெல்லாம் நீ ஒரு பொருளை இன்னொரு பொருளை வச்சு தேய்க்கிறியோ எல்லாமே ஃப்ரிக்ஷன் தாம்மா. சரியா? அவ்வளோதான். அடுத்ததை படிங்க. இது எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் அட்வான்டேஜ் நமக்கு யூஸ் ஆகிறது. Friction is also needed for driving a car. If there was no friction between the tires of a car and the road, the tires would just spin and the car would not move. Also, it is the friction between the brakes and the tires that enables a car to stop. புரிஞ்சிடுச்சா? நான் சொன்னல ஆல்ரெடி. ரோடு நீ நல்லா யோசிப்பாரு. ரோடை போய் நீ இப்படி கிட்ட போய் இப்படி தடவி பார்த்தனா கொஞ்சம் சொரன்னு தான் இருக்கும். வலுன்னு ரொம்ப ஸ்மூத்தாக போட மாட்டாங்க. மேபி தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம ரோடு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தெரியும். பட் இறங்கி நீ நல்லா வெளியில் போயிட்டு ரோட்டில் இப்படி கை வச்சு பாரு, உனக்கே தெரியும். நம்ம ரோடெலாம் போகும்போது மெயின் ரோடு எல்லாமே தார் தான் ஊற்றிருந்தாலும் கையை வச்சு பார்த்தோன்னா சொரன்னு தான் இருக்கும். இன்கேஸ் ரொம்ப வலுன்னு இருந்ததுன்னா வண்டி போகும்போது என்ன ஆகும்? ஸ்லிப் ஆகும். புரியுதா? புரியலையாம்மா? அப்ப ஹைவேஸ்ல எல்லா இடத்துலையுமே நம்ம ஹைவேஸ்ல வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும். நல்லாவே சொரன்னு இருக்குமா? நீ கீழே இறங்கி தொட்டு பார்த்தா தான் தெரியும். மேல இருந்து பாக்குறதுக்கு நமக்கு வந்து வலுவலு அப்படியே ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கு. அது எப்படி சொல்றது? மேடு பள்ளம் இருந்தாதாமா நமக்கு வண்டி குதிக்கும். லைட்டா சொரன்னு இருந்ததுன்னா அது வீல் ஃப்ரிக்ஷன்ல போயிட்டே தான்மா இருக்கும். அதுக்கு ரொம்ப சொரன்னு போட மாட்டாங்க. ரொம்ப சொரன்னு போட்டாங்கன்னா வண்டி ஆட ஆரம்பிச்சிடும். லைட்டா சொரன்னு இருக்கும்னு சொல்ல வரேன். இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்ணாடி மாதிரி ரோடு போட்டிருக்காங்க, கிளாஸ்லேயே போட்டிருக்காங்க, வண்டி ஓட்ட முடியுமா? யோசிச்சு பாரு. ஓட்டலாம், பட் ஸ்லிப் ஆகும். ஓகே, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்ததுன்னா என்ன ஆகுனா ஸ்லிப் ஆகும். அது ஒரு ரீசன். ஓகே, ரெண்டாவது வந்து நீ பிரேக் அடித்தா வந்து கொஞ்சம் கரெக்ட். பிரேக் அடித்தா என்ன ஆகும்? ஸ்வைன்னு சறுக்கிக்கிட்டே போகும். கரெக்டா? இந்த ஐஸ்லலாம் வண்டி ஓடும்போது பார்த்துருக்கியா? வலிக்கிட்டு போகும். ஓகே, ஐஸ்பர்க்லலாம் வந்து கார் ஓட்டுவாங்க, நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஓகேவா? கார் ஓட்டிக்கிட்டே போவாங்க. பிரேக் அடித்தாங்கன்னா அப்படியே கார் அங்கே நிற்காது. பிரேக் அடித்தாங்கன்னா ஸ்வைன்னு இழுத்துக்கிட்டே போகும். ஏன்னா அது ஃப்ரிக்ஷன் இருக்காது அங்கே. ஸோ ஒரு இடத்துல நிற்காது. புரியுதாம்மா? காமிக்கலாம் உனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க.
இப்ப சிங்கப்பூர்ல ஸ்மூத்தா இருக்குமே இப்ப தண்ணி மழை பெஞ்சிச்சுன்னா அது கொஞ்சம் தான்டா. இதோ பாருங்க, கார் ஸ்லிப்பிங் ஆன் ஸ்னோ பாருங்க. அதுல பிரேக் அடிச்சாங்கன்னு வையே ஒரு இடத்துல நிக்காது. இந்த ஸ்னோ டைம்லலாம் அது அடிக்கடி நடக்கும் அமெரிக்காலலாம். தெரியுதாம்மா? ரோடு தானே பாரு, அவங்க ஓட்ட ட்ரை பண்றாங்கம்மா, நேராவே போக மாட்டுது பாரு. தெரியுதா? என்ன பாரு அவங்க நேரா போவதாம ட்ரை பண்றாங்க. இங்க பாருமா, கார் வீல திருப்புறாங்க, லெஃப்ட் சைடுல திருப்புறாங்கல்ல, திருப்ப மாட்டுது. கொயின்னு இப்படியே போகுது அது. புரியுதா? ஐசன் போடுப்பா அப்பா. அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதோ பாரு, ஐஸா இருக்கா, ரொம்ப ஜாக்கிரதையா ஓட்டணும். ஐஸ்ல இருந்ததுன்னா ரொம்ப பொறுமையா தான் ஓட்ட. பாரு எங்க பாரு எப்படி போகுது பாரு. ஐயா அதுக்கு தான் அந்த ஸ்பீட். இதோ பாரு எவ்வளவு பெரிய ட்ரக் மாட்டிக்கிச்சு பாரு. இதோ பாருமா, இதை தான் அவங்க சொல்றாங்க. இன்கேஸ் வந்து ரொம்ப ஷைனியா இருந்தது, ஃப்ரிக்ஷனே இல்லைன்னா வீல் என்ன ஆகும்னா சுத்திக்கிட்டே இருக்கும், முன்னாடி போகாது. இதோ பாரு, இந்த வீல் சுத்திக்கிட்டே இருக்கு பாரு. தெரியுதா? வீல் சுத்திக்கிட்டே இருக்கு, வண்டி ஒரே இடத்துல நிக்குது பாரு. ஸோ இதுல தான் எஃபெக்ட். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். வீல் அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கும், வண்டி மூவ் ஆகாது. ஓகே, ஏன்னா வலுவலுன்னு இருக்குல்ல. ஓகே, அடுத்தது படிங்க. இதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது, friction produces heat when we strike a matchstick. It rubs against the rough side of a matchbox. This generates உருவாக்குறது, ப்ரொடியூஸ் ஆகிறது. This generates heat and the matchstick is lighted. புரிஞ்சிச்சா? மேட்ச்ஸ்டிக் வந்து ஃப்ரிக்ஷன் தான். இந்த குச்சியை வந்து அந்த இதுல உரசறோம், அப்போ வந்து அதுல வந்து ஃப்ரிக்ஷனால அது வந்து எரியுது. அந்த டப்பால கொடுத்திருக்காங்க, அங்க உரசனா மட்டும் தான் அந்த மாதிரி ஆகும். ஆமா, அதுல ஒரு கெமிக்கல் போட்டுருப்பாங்க. அந்த கெமிக்கலும் இந்த கெமிக்கலும் படும்போது தான் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நல்லா யோசிச்சு பாரு, அதே மேட்ச்ஸ்டிக்ல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த உரசுற இடம் இருக்குல்ல சைடுல, அது சம்டைம்ஸ் வலுவலுன்னு ஆயிடும். யோசிச்சிருக்கியா? நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த வலுவலுன்னு ஆயிடுச்சுன்னா உன்னால பத்த வைக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பத்த வைக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பத்த வைக்கும்போது ஈஸியா கொஞ்சம் நாளாக என்ன ஆகும், உரசி அந்த இடம் என்ன ஆயிடும், ஸ்மூத் ஆயிடும். ஸோ ஸ்மூத் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் நீ குச்சியை வச்சு இப்படி பண்ணாலும் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆக மாட்டேது. புரியுதா? ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஸோ நீ குச்சி வச்சு தேய்ச்சாலும் அந்த குச்சியில் இருக்கிறதுல ரஃப்பாக இருக்கு, பட் இதில் ரஃப்னஸே இல்லை. தேய்க்க வலிக்கிட்டு போகும், எரியாது. புரியுதாம்மா டிஃப்ரென்ஸ் என்னன்னு? அந்த கெமிக்கல் என்னன்னு தெரியும். அந்த இந்த பவுடரும் கிளாஸ்லயும் மிக்ஸ் பண்ணோம்னா நெருப்பு வரும். அதையும் இதையும் சேர்த்துலாம் சொல்லக்கூடாது. பாஸ்பரஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. பாஸ்பரஸ். அப்பா சிங்கப்பூர்ல மழை பெஞ்சதுன்னா ஸ்மூத்தா இருக்காதா? ரோட்ல நீ நல்லா கீழே இறங்கி நீ ரோட தடவி பார்த்தா தெரியும்டா, டாட்டா புளியா இருக்கும்டா, சொரன்னு தான் இருக்கும். தண்ணி பட்டாலும் பார்க்கும்போது அழகா இருக்கு. மேல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்க மாதிரி தான் நல்லா தான்டா இருக்கும். ரொம்ப அதுக்குன்னு குழிமாலாம் இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, மழை பெய்யும் போது அதுக்கு தான் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்ட மாட்டாங்க. அதே மாதிரி மழை பெய்யும் போது பிரேக் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஈவன் அம்மா கூட பார்த்தனா மழை பெய்யும் போது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடிப்பா பிரேக்கை. ஏன்னா பிரேக் அடிச்சா வண்டி நிற்காது. ஏன் நிற்காது உடனே? ஏன்னா தர வலுவலுன்னு இருக்கும், கரெக்டா? தண்ணி பட்டதுனால. ஸோ பிரேக் அடிச்சா நிற்காது, கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். அதனால மலையில ஓட்டும் போது கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுவாங்க எல்லாருமே. ஓகேப்பா, கொஞ்சம் தண்ணி இருக்குப்பா, கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டலாம்ல. கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டலாம், ஆனா உழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபாஸ்டா எடுத்துட்டு போவாங்க. ஃபாஸ்டா உழுந்தீங்கன்னா ஃபாஸ்டா அடிப்படும். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை உழுந்தெல்லாம் எல்லாம் குடும்பத்தோட. அடுத்தது படிங்க. டிஸ்அட்வான்டேஜ்னா தீமைகள், இல்லைன்னா நமக்கு யூஸ் ஆகாதது, அந்த மாதிரி ஏதாவது. இல்லைன்னா அதான் நம்மளை கஷ்டப்படுத்த வைக்கிறது. படிங்க. So friction is needed for many things. It can also be a problem in many situations. Friction causes wear and
tear. வேர் அண்ட் டியர் இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வேர் அண்ட் டேர்னு எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க. ஓகே, என்ன இப்போ செப்பல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம், என்ன ஆகும்? நீ சொன்ன செப்பல் அடி சைடில் என்ன ஆகிடும்? ஸ்மூத் ஆயிடும். தேஞ்சிரும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு இவ்வளோ திக்னஸ் இவ்வளோ இருக்கும், நம்ம நடக்க திக்னஸ் கம்மியாயிட்டு அந்த கீழ் இது வந்து தேஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் கால் இப்படி வராசி நடக்கக்கூடாது. ரொம்ப ஃபிக்ஷன் அதிகமான என்ன ஆகும்? தேய்மானமும் அதிகமாகிடும். ஓகே, இது ஒன்று. வேர் அண்ட் டேர், இதுக்கு பேர் தான் வந்து வேர் அண்ட் டேர்னா தேய்மானம். ஓகேவா? தேயறது. அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோப்பு. ஓகே, சோப்புலாம் வந்து ஆக்சுவலாக அது கரைஞ்சிரும். ஓகே, டயரு, சைக்கிளோட டயர் வாங்கும் போது பார்த்தோன்னா நல்லா அதில் கோடு கோடா நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்த்துருக்கியா? ஓட்ட என்ன ஆகும்? ஸ்மூத்தாக ஆகிடும் அந்த சர்ஃபேஸே. பார்த்துருக்கியா? ஏன்னா தேஞ்சி டயர் வந்து ஃபிக்ஷனில் தேஞ்சி வலுவலுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம்லாம் நீ பிரேக் அடிச்சா ஒழுங்காக நிற்காது, நம்ம டயர் மாற்றணும். செப்பல் மாதிரியே தான் காரு வண்டி எல்லாத்துலேயுமே அந்த டயர் வந்து அவுட் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரேக் அடித்தா ஒழுங்காக நிற்காது, மாற்றிடணும். அப்போ காலை வச்சு நிறுத்தினா? காலை வச்சா சைக்கிள் நிறுத்தலாமா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வண்டிக்குமே சொல்கிறேம்மா, எல்லா டைம்லையும் நீ காலை வச்சு நிறுத்த முடியாதுடா. நீ ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறடா, அதனால நிறுத்திடலாம்டா. இதுவே நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரோட்லலாம் ஓட்டுறனா நீ காலை வச்சு தேய்ச்சி நிறுத்திவா. காலை வச்சா டக்கு நின்றுமா? யோசிச்சு பாரு. இப்போ யாராவது திடீர்னு குறுக்க வராங்க, காலை வச்சு தேய்ச்சனா கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும் நாய்க்குட்டி, உடனே நிற்காது. இப்போ நீ சிக்னல்லாம் போயிட்டு இருக்கா, முன்னாடி வண்டி நிற்கிது. ஓகே, திடீர்னு இப்படி காலை வச்சேன்னா நான் போய் வண்டியில் டம்மால் நிறுத்திட்டு தான் நிற்பேன். ஸோ பிரேக் தான் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் குட். புரிஞ்சிருச்சாமா? இது வேர் அண்ட் டேர்னா தேய்மானம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாத்துலேயுமே தேய்மானம் நடக்கும். எந்தெந்த பொருள்லாம் ஒரு பொருளோட உராசுதோ அந்த பொருள் எல்லாத்துலேயும் வந்து தேய்மானம் இருக்கும். ஓகே, அடுத்தது அதான் வந்து வேர் அண்ட் டேர். அண்டர்லைன் பண்ணிங்க. வியர் அண்ட் டேர்னு சொல்லக்கூடாது, வேர் அண்ட் டேர். வேர்னு படிக்கணும். ஓகே, வேர் அண்ட் டேர்னா கிளியருது. தெரியல உனக்கு? வேர்னா தேய்மானம், அவ்வளோதான். அடுத்து தேஞ்சு கிளியருது. Tires and soles of shoes wear out because of friction. அவ்வளோதான். சோல்ஸ் ஆஃப் ஷூஸ்னா என்னது? அடிப்பாகும். ஷூவோட அந்த பின்னாடி பக்கம் அந்த ஹீல்ஸ் கீழே வருதுல, அதுதான். அடுத்தது படிங்க. Friction slows down the speed of trucks, buses and bicycles. இப்போதான் பார்த்தோம் வீடியோவில். கரெக்டா? ஓகே, ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துருச்சுன்னா மூவ் பண்ணவே முடியாது, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாயிடும். ரொம்ப சொரன்னு அதிகமாக இருந்தால் குண்டு குழியுமா இருந்தால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஓகேவா? அது டிஸ்அட்வான்டேஜ். கரெக்டாமா? ஸோ ரோடு போடும்போது கரெக்டான ஃப்ரிக்ஷனில் போடணும். ரொம்ப ஸ்மூத்தாகவும் போடக்கூடாது, ரொம்ப சொரன்னு போடக்கூடாது, மீடியமாக போடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இப்போ இங்க போட்டாங்களே ரோடு சைடில், அதுல சிமெண்ட் போட்டு கரெக்டா இது பண்ணிட்டாங்கல்ல, மாடு டாக் எல்லாம் அதோட கால் தடை வச்சுட்டு போயிருக்கு. ஓ, அன்னைக்கு நைட் வச்சது அப்படியே இருக்கா? அது மாத்தவே முடியாது. அந்த சைடு எல்லாம் மாடு எல்லாம் கால் தடை வச்சிருக்கு. ஓகே. Machines have parts that rub together which have friction between them. The friction between the moving parts சத்தம் போடாதீங்கப்பா. heat which can damage machine parts. ஓகே, நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு பொருள் வந்து மிஷின் ஹேவ் பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதில் ஒரு பொருள் சுத்துது அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சி, கிரைண்டர், இதெல்லாம் வந்து சுத்துதா, அதில் ஒரு பெல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க சுத்துறதுக்காக. மோட்டார் சுத்தம், நம்ம மோட்டரில் போய் நேராக எதையும் கையில் வைக்க மாட்டோம். கரெக்டாக? மிக்சி ஜாரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். மோட்டார் வந்து பெல்ட்டோட அந்த மிக்சி ஜாரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து சுத்தம் போது இந்த மேலே வந்து சுத்த வைக்கும். புரியுதா? அதான் கான்செப்ட். புரிஞ்சிடுச்சாமா? அந்த பெல்ட் என்ன பண்ணும்? 2 இடத்துலையும் உராயும். கரெக்டா? உராயும் போது நாளாக என்ன ஆகும்? அந்த பெல்ட்டு நாளாக அந்த பெல்ட் என்ன ஆகும்? தேஞ்சிரும். ஒன்று கண்டினியூஸாக ஓடும் போது என்ன ஆகும்? ஒரு மோட்டர்லாம் ஓடிச்சுன்னா ஓடும் போதோ இல்லை ஓடி முடிச்சுன்னா கை வச்சா எப்படி இருக்கும்? அது சூடாக இருக்கும். ஏன்னா அதுல இருந்து ஹீட் லாஸ் வரும். எதனால ஹீட் லாஸ் வரும்? ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான். ஒரு பொருளை ஓகே. மோட்டார்ல 2 விஷயம் இருக்குமா. ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன், இன்னொன்று என்னன்னா கரண்ட் வந்து டிராவல் ஆகும், உள்ள கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகே, கரண்ட்டும் இட்ஸ் ஆல்சோ லைக் ஃப்ரிக்ஷன் தான். ஓகேவா? அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ரிக்ஷன்னாலையும் ப்ரொடியூஸ் ஆகும். சரியாமா?
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் இருக்கு ஓகேவா, நம்ம இப்போ கார் இல்லை கையே பாரு தரையில் வச்சு நல்லா இப்படி தேய்க்கிற ரெண்டே தேய்ச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஒரு பொருளை ரப் பண்ணும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அடுத்தது படிங்க. இது என்ன படித்தோம் இவ்வளோ நேரம்? நம்ம ஃபோர்ஸில் என்ன ஃபோர்ஸ் படித்தோம்? ஃபோர்ஸ்லயா ஃபஸ்ட்டு என்ன டைப் படித்தோம்? இப்போ இதுவரையும் படித்தது என்ன டைப்பு? ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் இல்லைங்க என்னது? ஃப்ரிக்ஷனா FRICTION. வெரி குட். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். வெரி குட். அடுத்தது என்ன? இப்போ ஃபிராக்ஷன் இருக்குல, அந்த ஏக்கு பதிலா சமத்து குட்டி நீ. சரி, அடுத்தது என்னது? ரெண்டாவது ஃபோர்ஸ் என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் கிராவிட்டி. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் சிம்பிளா கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்னன்னா புவி ஈர்ப்பு சக்தி. ஓகே, ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டா என்ன ஆகும்? திரும்ப கீழே வந்துரும். ஓகே, ஏன் திரும்ப கீழே வருது? கிராவிட்டி அது அப்படியே இழுக்குது. ஓகே, நமக்கு எர்த்தை வந்து சுற்றி வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ராக்கெட்லாம் போதில்ல, அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆனால் மட்டும்தான் எர்த்தை விட்டு வெளில போக முடியும். சரியா? ஸோ எல்லா பொருளும் ஆமாம் உள்ளே வந்துடும். ஈவன் வந்து மூன் வந்து எர்த்தில் நிற்கிது பாரு அப்படியே, இது கூட சம் சார்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுக்கு அடுத்தது வரும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? இது வந்து கிராவிட்டி. அதில் கிராவிட்டியும் வருமா, அதில் நிறைய இதெல்லாம் இருக்குது, தியரிலாம் இருக்குது. சரியா? அதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸுக்கு போகும்போது அப்பா சொல்லித்தரேன். ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து கிராவிடேஷனல் ஆர் கிராவிட்டி. ஓகேவா? நீங்கள் மேலே மேடான இதுலேருந்து சைக்கிள் ஓட்டினா என்ன ஆகும்? கீழே ஃபாஸ்ட்டாக வருவல்ல? ஏன் ஃபாஸ்ட்டாக வர? இட்ஸ் கிராவிட்டியால தான். அதே மாதிரி மேடில் வந்து நீ மிதிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு மிதிப்ப, ஏன்னா பின்னாடி இருந்து உன்னை கிராவிட்டி புல் பண்ணணும், நீ அதை தாண்டி போன மிதிக்கணும். புரியுதா? ஆமா, இப்ப படிங்க. Yash is finding cycling uphill more difficult. uphill அப்படினா மவுண்டன் மேல போறது, ஹில்னா மவுண்டன், அப்னா மேல போறது. uphill more difficult than cycling on a flat road. Why? Gravity is pulling. Correct, அவ்வளவுதான். Very simple. This is because the earth pulls us down towards itself. ஓகேவா? இழுக்குது, எல்லா பொருளையுமே உள்ள இழுக்குது. ஓகே, therefore it is hard to cycle uphill. Very good. On the other hand, cycling downhill is easy because he is moving in the same direction as the earth's pull towards itself. கரெக்ட்டா? மேல இருந்து கீழ வரும்போது புல் பண்ணுது, நம்மள ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபாஸ்டா வந்துறோம். வெரி குட். Gravitational force or gravity is the force of attraction with which the earth pulls all objects towards itself. அவ்வளவுதான். ஓகேவா? இதான் கிராவிட்டியோட டெஃபினிஷன். இஸ் தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஃபோர்ஸ் தான் அது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னது? இழுக்கிறது. ஓகே, அட்ராக்ஷன். ரிப்பல்னா வந்து தள்ளி விடுறது. மேக்னெட்ல சொல்லுவோம்ல, ஆப்போசிட் போல்ஸை வச்சோம்னா ஒட்டிக்கும், அட்ராக்ட். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். போல்ஸ்னா நார்த் சவுத்மா மேக்னெட்ல இருக்கும்ல, மேக்னெட் நீ விளையாடி இருக்கல்ல, இப்படி திருப்பி வச்சேன்னா மேக்னெட் ஒட்டாது, இப்படி நகர்ந்து போகும். பார்த்துருக்கல்ல? என்னம்மா மேக்னெட்ல விளையாண்டதே இல்லையா நீ? சின்ன வயசுல விளையாடி இருக்க, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு. மேக்னெட்டை வந்து ஆப்போசிட் போல்ஸில் வைக்கும் போது தான் டக்குன்னு ஒட்டிக்கும். அதே இப்படி திருப்பி வச்சேன்னா ஒட்டாது, இப்படி பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தனால தள்ளும். அதுதான் மேக்னெட்டிசம். ஆமாம், ஓகேவா? நான் மேக்னெட்டு அங்கே இருந்ததேம்மா 2 மேக்னெட்டு, நான் அம்மா கிட்ட கேட்குறேன். சரி, ஓகே, பாருங்க. இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விச் த எர்த் புல்ஸ் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, அதான் கிராவிட்டி. எல்லா ஆப்ஜெக்டையும் உள்ளே இழுக்க ட்ரை பண்ணும். ஓகே, அடுத்து magnetic force or magnetism. ஓகே, magnetic force. நான் இப்ப சொன்னேன்ல magnetic forceன்றது மேக்னெட்டால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது பாரு, அதான் magnetic force. அவ்வளவுதான். ஓகே, படிங்க. Magnets have a special property to pull objects made of iron, cobalt. Cobalt. அப்படினா
அது ஒரு மெட்டல். Cobalt and நிக்கலும் வந்து ஒரு ஒரு ஓகே. அண்ட் அதர் மேக்னெட் டுவர்ட்ஸ் தெம்செல்ஃப். மேக்னெட் வந்து எதெல்லாம் வந்து ஒட்டும்? மேக்னெட் அயன்ல ஒட்டும், கோபால்ட்ல ஒட்டும். ஓகேவா? அயனா ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் அந்த இது மேலே ஒட்டியிருக்கனே அது மேக்னெட்டு. ஃப்ரிட்ஜ் டோர் மேலே வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அயனில் ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. மேக்னெட் ஒட்டுறதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. மேக்னெட் ஒட்டுறதுக்காக அது பர்பஸாக தான் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு மேக்னெட் ஒட்டுறதுக்கு? அதில் நிறைய பேர் வந்து பேப்பரு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் ஒட்டி வைப்பாங்க ஃப்ரிட்ஜில். அது ரொம்ப காமன் அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகே. ஈவன் வந்து அமெரிக்காவில் ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தோன்னா நிறைய நோட்லாம் எழுதி அதெல்லாம் ஒட்டுவாங்க. அப்புறம் அந்த காய்கறி வாங்கணும்னா அதுல எழுதி ஒட்டி ஏதாவது ரிமைண்டர் ஒட்டுவாங்க. இல்லைன்னா நம்ம சொவினியர் அந்த ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த ஒரு லோகோலாம் பண்ணுறோம்ல அதெல்லாம் வாங்கி ஒட்டுவாங்க. சின்ன சின்ன பசங்க ஏதாவது விளையாடுறதுக்கு ஒட்டுவாங்க. அதுக்காகவே தான் பர்பஸாக அதை பண்ணியிருப்பாங்க. ஆமாம், வெரி குட். ஓகே, ஓகேவா? ஸோ அது மேக்னெட்டு. ஈவன் அந்த மேக்னெட் கூட நீ எடுத்து பார்க்கலாமா? அந்த இது இருக்குல்ல, ஸ்ட்ரிப் இருக்குல்ல, ஒட்டி வச்சிருக்கோம்ல ஃப்ரிட்ஜில், 2 மேக்னெட்டை எடுத்து இப்படி ஒட்டிப்பாரு, ஒட்டும். திருப்பி வச்சுன்னா ஒட்டாது. தெரியும். அதை தான் நான் சொன்னேன், ரிப்பல் அட்ராக்ட்னு. வெரி குட். ஓகே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னெட் வந்து அயனில் ஒட்டும், அயன் அட்ராக்ட் பண்ணும், கோபால்ட்டில் ஒட்டும், நிக்கலில் ஒட்டும், இல்லை இன்னொரு மேக்னெட்டில் ஒட்டும். கரெக்டா? அண்ட் அதர் மேக்னெட்ஸ் டுவர்ட்ஸ் தெம்செல்ஃப். அடுத்தது படிங்க. The force with which magnets pull objects made of iron, cobalt and nickel is called magnetic force. ஓகே. இப்போ நம்ம அதை ஒட்டும் போது வந்து ஒரு இது புல் பண்ணுது, இல்லைன்னா ஒட்டுது, ஒட்டாமலாம் இருக்குல்ல. என்ன பாத்தீங்க? இதில் ஒரு 2 மேக்னெட் போட்டு வச்சுருந்தா காணாமா? இங்கே வரும்போது கூட எடுத்து விளாண்டிங்கன்னு நினைக்கிறேன். அங்க மேக்னெட் இருக்கு, நாங்க எங்க விளையாண்டோம். ஒரு இது இருந்தது, அது எங்கே போட்டோன்னு தெரியல. சரி, ஓகே. இந்த மேக்னெட் இப்படி வைக்கும் போது டக்குன்னு இப்படி ஒட்டுது இல்லை, அது ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது இல்லை, ஆமா, அது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். மேல ஒரு சின்ன மேக்னெட் இருந்துச்சு, அது இருந்துட்டு போகுது. நீ அதை இது ஃப்ரிட்ஜில் இருக்கிறது கௌஷி, அந்த ஃப்ரிட்ஜில் அந்த மேக்னெட் ஸ்ட்ரிப் ஒட்டி இருக்கல, அது 2 எடுத்துட்டு வா, 2 எடுத்துட்டு வா. அது ரூம்ல இருக்கு. ஏமா ஃப்ரிட்ஜ் மேலே இல்லையா? அது ஏமா எடுத்தீங்க? அங்கே தானே ஒட்டி வச்சிருந்தேன். டேய், அது ரூமில் இருந்தா எடுத்துட்டு வாடா. படிமா, நீ அடுத்தது படிங்க. Did you know? படி. Did you know? Did you know? If the earth did not have gravity, the moon would move away from it. It is because of the 2 எடுத்துட்டு வா. because of the gravitational force of the earth that the moon orbited சுத்துறது. புரிஞ்சிடுச்சா? எர்த், மூணு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு ப்ளஸ் கிராவிட்டி. இந்த கிராவிட்டி, எர்த்தோட கிராவிட்டி இல்லைன்னா இது வெளியில் போயிடும். புரிஞ்சிடுச்சாமா? அதனால தான் அது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து மூன் இது நல்லா இப்படி யோசிச்சு பாருமா. மூன் என்ன ஆகுதுன்னா எர்த்தில் விழுறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. புரியுதா? கிராவிட்டியால் எர்த்தில் வந்து உழுறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. ஆனால் எர்த்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இது இப்படி விழுறதுக்கு ட்ரை பண்ண வரும்போது பார்த்தோன்னா ஒரு எர்த்தை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ கீப் ஆன் ட்ரைங் டு ஃபால். ஓகே, பட் எர்த்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது நான் உனக்கு அனிமேஷனில் உனக்கு பெரிய கிளாஸ் போகும்போது காமிக்கிறேன். சரி, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், பட் அது புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த ஒரு சைடு ஒட்டும் பாரு. ஒட்டிச்சா? ஆப்போசிட் சைடில் திருப்பி ஒட்டிப்பாரு. அதை ஒட்டிட்டு இல்லாமா திருப்பணும் ஃபாஸ்ட்டாக, டைம் ஆகுது. ஆப்போசிட் சைடில், 2யும் ஆப்போசிட்டில் பண்ணக்கூடாது, 1 மட்டும் தான் திருப்பணும். என்ன ஆகுது? ஒட்டுதா இல்லையா? ஒட்டிக்கிச்சா? அப்போ என்ன ஆகும்னா போல் வந்து மேலே அந்த முனை இருக்கு பாரு, இங்கே இதையும் ஒட்ட ட்ரை பண்ணு. அப்படி ஆமாம். ஒட்டுதா இல்லையா? அதுதான் ஆப்போசிட் போல். நீ கீழே வச்சுட்டு இப்படி பண்ணனா நகரும் பாரு. அது மூவ் ஆகிற மாதிரி வச்சனா நகரும். இப்படி வச்சுட்டு தான் பாரு, இப்படி கீழே வச்சுட்டு இதை வச்சுட்டு இப்படி பண்ணனா அது ஒட்டாம ஓட பார்க்கும். நீ எங்க வச்சுட்டு ஓடுன்ற? கீழே இப்படி ஃபிளாட்டா இப்படி வச்சுட்டு பண்ணுமா? இப்படியா? கீழே வை, அதை ஃப்ரீயா விடு. கையில புடிச்சனா அது எப்படி நகரும்? இல்ல இப்படி ஃபிளாட்டாவே வை, பரவாயில்ல, ஃபிளாட்டாவே வை.
பேட்டா வச்சுட்டு இப்படி வச்சு தள்ளுமா, இப்படி ஒட்ட ட்ரை பண்ணுமா. அது ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதாகும். சின்ன சின்னதா இருந்ததுன்னா ஃபாஸ்டா மூவ் ஆயிடும். மூவ் ஆகுதா? சரி ஓகே, நான் அதை அப்புறம் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? ஓகே, புரிஞ்சிடுச்சா? இப்போ நீ ஒட்டும் போது டக்குன்னு இப்படி ஒட்டுது பாரு, அந்த ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது தான் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஒர்க் படிங்க அடுத்து. இப்போ ஃபோர்ஸில் வந்து நம்ம எத்தனை ஃபோர்ஸ் படிச்சிருக்கோம் டைப்ஸு? frictional force, gravity, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், magnetic force. அவ்வளோதான். ஓகே, இது மூணையும் வேற மாதிரி சொல்லலாம். இங்கே பாரு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ரிக்ஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் கிராவிட்டி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் மேக்னெட்டிசம். Magnetism. ஓகே, அடுத்தது ஒர்க் படிங்க. இப்போ இதுவரையும் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஒர்க் பார்க்க போறோம். ஒர்க் Work is done when a force acting on an object moves it across a distance in the direction of the force. புக் அங்கே டேபிள் மேலே வச்சிருக்காங்க. அந்த புக்கை எப்படி நகர்த்துறான், அவன் அப்ளை பண்ணது ஃபோர்ஸு, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்ததோ அது அப்படியே ஒர்க் ஆகும். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஃபோர்ஸ் இன்டூ ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எஃப் இன்டூ டி, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனா அது எவ்வளோ தூரம் மூவ் ஆச்சு, அதை வச்சு தான் வந்து நீ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது A footballer does work when he kicks a football and a batsman does work when he hits a shot. புரியுதா? ஃபுட்பாலர் வந்து பாலை கிக் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாரு, அந்த பால் எவ்வளோ தூரம் போகுது அது வந்து ஒரு ஒர்க்கு. அதே மாதிரி கிரிக்கெட்ல வந்துட்டு பேட்டை வச்சு ஒரு ஃபோர்ஸை வச்சு பால் அடிக்கிறான், அந்த பால் எவ்வளோ தூரம் போகுதோ அது வந்து இட்ஸ் அ ஒர்க். புரிஞ்சிடுச்சா? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்தது ஸ்க்ரூமா. இப்படிலாம் வந்து ஸ்க்ரூ மாட்டுறோம்ல, அதான் காமிச்சிருக்காங்க பாரு, தான் ஸ்க்ரூ. A screw is an inclined plane. inclinedனா slanting. ஓகேவா? அங்க ட்ரையாங்கிள் எப்படி மேல இருந்து கீழ எப்படி வருது பாரு, அது வந்து inclined. படிங்க. inclined wrapped. அண்டர்லைன் பண்ணி slant-னு போட்டுக்கோ மீனிங். inclinedக்கு inclined plane, planeனா surface. inclined plan wrapped around a nail. plan இல்ல, plane. wrappedனா என்னது? wrap பண்றதுன்னா என்னது? சுத்துறது, wrap பண்றது. gift எல்லாம் wrap பண்றீங்களா? wrapped around a nail. ஓகேவா? அங்க பாரு, கீழ பாரு என்ன பண்ணிருக்காங்க. a screw in an inclined plane wrap around a nail. ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? ஓகே, ஸ்க்ரூன்றது வேற ஒண்ணும் கிடையாது. ஆணி இருக்குல்ல, ஆணில வந்து இது இருக்குமா, த்ரெட் இருக்குமா? இருக்காது. ஆணில வந்து நீ த்ரெட் போட்டனா என்னது? அதுதான் ஸ்க்ரூ. கரெக்ட்டா? என்னம்மா ரொம்ப முழிக்கிற? ஆணில த்ரெட் போட்டனா ஸ்க்ரூ. ஆணிக்கும் த்ரெட்டுக்கும் வித்தியாசம் என்னது? நெயிலுக்கும் ஸ்க்ரூக்கும் என்ன வித்தியாசம்? த்ரெட்னா கயிறு, நெயிலுக்கும் ஸ்க்ரூக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டேன். நெயிலா? நெயில்னா ஆணி, ஆணி நெயில் தான், அதுவும் நெயில் தான். ஆணியில வந்து ஷார்ப்பா இருக்குமா, த்ரெட் எதுவுமே இருக்காது. இதுல ஃபர்ஸ்ட்ல காமிச்சிருக்காங்க பாரு, ஆணியை வந்து நீ திருவலாம் முடியாது, இப்படி வச்சு அடிப்பாங்க, சறுக்குன்னு உள்ள போயிடும். என்ன பார்த்ததே இல்லையா ஆணிய? ஸ்க்ரூன்றது வந்து நீங்க அடிக்க முடியாது, லைட்டா அடிச்சுட்டு திருவுவாங்க, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சுத்தி 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 உள்ள போகும். புரியுதா? நான் ரெண்டுமே ஒண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லம்மா, நீ ஆணியை சுத்தலாம் முடியாது. ஆக்சுவலா ஆணிக்கு மேல வந்து எதுவுமே இருக்காது, ஸ்லாட்டே திருவுற மாதிரிலாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஓகே, அதுல பாருங்க, a screw is an inclined plane wrapped around a nail. ஓகேவா? screws are like spiral staircases. ஸ்க்ரூல நல்லா உத்து பார்த்தா இப்படி சுத்தி சுத்தி வரும். சர்க்கிள், ஒரு சர்க்கிள் இப்படி இருக்காது, மேலே ஸ்டார்ட் பண்ணி இப்படி கீழே சுற்றி சுற்றி வரும். ஸ்டார் கேஸ் மாதிரி, கீழேருந்து மேலே போகிற மாதிரி. அதை அப்படியே கையை வச்சுட்டே போனோம்னா ஸ்ப்ரிங் மாதிரி. கரெக்டாமா? ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இது இருக்கு பாரு ஸ்ப்ரிங்கு. இங்கே இருக்கா? ஓகே, இதோ பாரு, சுற்றி 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 போகும் மேலே. இதே மாதிரி தான் நெயிலில் போட்டு. சார்ஜருக்கு ஸ்ப்ரிங் போட்டிருக்க.
இதுவாம்மா இந்த இடத்துல போடலன்னு வையேன், இது போட்டோன்னா இது ப்ரிவெண்ட் ஆகும். இந்த இடம் வந்து இதாகாது. நிறைய சார்ஜரில் இந்த இடம் தான் பிஞ்சிரும், பார்த்துருக்கியா கேபிளில்? ஆமா. ஏன் பியுது? இதுவும் வேறு இது. ஓகேவா? ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணோம்னா டென்ஷன் இங்கே அதிகமானதுனால இப்படி பெண்டாகி இந்த இடம் வந்து பிஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கை எடுத்து இதுக்கு போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த என்னதான் பெண்ட் பண்ணாலும் இந்த கேபிள் எதுவுமே ஆகாது. அப்போ அந்த சார்ஜருக்கு போட்டு ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி போட்டுக்கோ எடுத்து, ஏதாவது பென்னில் இருக்கும் பாரு, அந்த ஸ்ப்ரிங் எடுத்து போட்டுக்கோ. ஓகே, புரிஞ்சிடுச்சா? அடுத்தது, ஏ வுட் ஸ்க்ரூ இஸ் அ காமன்லி யூஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்க்ரூ. கரெக்டா? ஓகே, அடுத்தது வந்து we can attach things to wood using a screw. ஓகே, வுட் ஸ்க்ரூன்றது ஒன்றும் இல்லை, வுட்டுக்கெலாம் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஓகேவா? சேர்லலாம் பார்த்தா தெரியும், சேர் டேபிள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கட்டிலில் கூட இருக்கும். ஓகேவா? கட்டிலில் இருக்கு, பெட்டு கீழே இருப்பார், ஓரத்தில் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இதில் ஸ்க்ரூ இருக்குமான்னு தெரியல எனக்கு. இது வந்து இது ஒட்டியிருப்பாங்க. நம்ம மேலே இருக்குல்ல இது ஸ்விட்ச் பாக்ஸ்லலாம் ஸ்க்ரூ இருக்குல்ல, ஸ்விட்ச் பாக்ஸ்ன்னு சொன்னேன். ஸ்விட்ச் பாக்ஸ் எங்கெங்க இருக்காங்க, லைட்டு ஃபேன்லாம் போடுவியே, அதுலேயும் இருக்கும் இதுலேயும் இருக்கும். ஓகேவா? இது பிளாஸ்டிக், அது வுட்டு. சரியா? அது வந்து அடுத்தது வந்து என்னது? வெஜ் படிங்க. A wedge is two inclined planes meeting at a sharp edge. ஓகேவா? It helps in splitting things. ஓகே, வெஜ்ஜினா ஒன்றும் கிடையாதுமா. இங்கே பாரு, ஒரு உட்டன் இது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு எண்டு ஷார்ப்பாக இருக்கும். அதை எதையாவது உட்டெல்லாம் பொளக்கிறதுக்கு எதையாவது வெட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, வச்சு இப்படி அடிப்பாங்க. இது எல்லாமே ஒரு சைடில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா? கிளா ஹேமர்னா அதுதான். ஒரு சைடில் இப்படி பிடுங்குற மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து மண்டை இருக்கும். நார்மல் சுத்தியல்மா. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்ஸ்னா என்னது? கோடாலி, மரம் வெட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்க்ளைன் பிளேன்னா இப்படி வர்றது, என்னாச்சு? மேலே இருந்து இப்படி கீழே வர்றது. அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணணும், பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். வயசு என்ன ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குதுன்ற. டக்குன்னு திருப்பினா டொக்குன்னு திருப்பினா குட்டிக்காரனமே அடிச்சா கூட எதுவும் ஆகக்கூடாது இந்த வயசுலலாம். சாப்பிட்டு உட்காந்துட்டே இருக்க வீட்லயே. சரி படிங்க. விளையாட போடுவேன் நீ. அடுத்தது என்னது? லிவர்ஸ் படிங்க. லிவர்னா என்னது? நம்ம ஈரல் கிடையாது, உடம்புல. அது LIVER லிவர். இது வந்து LEVER லிவர். ஓகேவா? படிங்க. A liver, like all simple machines, makes work easier for us. It involves moving a load around a fixed point called fulcrum. ஓகேவா? நான் இப்போ உனக்கு காமிக்கிறேன் பாருமா. ஓகே, lever to move objects. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கல்ல? ஈட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஒரு பார் மாதிரி வச்சு ஒரு பொருளை இப்படி கீழே இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி நகர்த்துவாங்க. ஒரு குச்சி எது வேணாலும் வச்சுக்கலாம். புரியுதா? ஓகே, இது என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ஈஸியாக இருக்கிறதுக்காக. புரியுதா? இதே மாதிரி தான் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே. ஈவன் கத்தி, அந்த கோடாலி, சுத்தியல் எல்லாமே என்னது? ஒரு ஆப்ஜெக்டை, ஓகேவா, ஃபோர்ஸை தான் கிரியேட் பண்ணுது. ஓகே, எதுக்காகனா வந்து ஈஸியாக்கிறதுக்காக, நம்ம வேலையை ஈஸியாக்கிறதுக்காக. புரியுதா? ஸோ இதெல்லாம் எந்த ஃபோர்ஸில் வருது? இப்போ படிச்சுட்டு இருக்கிறது ஒர்க்கில் வருது இதெல்லாம். சரியா? ஓகே, வெஜ் லிவர்ஸ்னா இதுதான் லிவர்ஸ். ஓகே, எ லிவர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சிம்பிள் மிஷின் கன்சிஸ்டிங் ஆஃப் அ ரிஜிட் ராட். ரிஜிட்னா ஃபிக்ஸடாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது. Rigid rod that rotates around a fixed point called the fulcrum. Okay, levers use effort to move loads. கரெக்டா? இப்பதான் காமிச்சேனா? லிவர் என்ன பண்ணுது? ஒரு லோடெல்லாம் மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? லோட் இஸ் த ஆப்ஜெக்ட் யூ ஆர் ட்ரைங் டு மூவ். கரெக்டா? லோட்னா என்னது? பொருள். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல எந்த பொருளை நீ மூவ் பண்ண போறியோ அதுதான் வந்து லோடு. எஃபர்ட் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளை டு மூவ் த லோட். கரெக்டா? ஆமா. எஃபர்ட் நீ கொடுக்குற பாரு, அதுக்கு அதான் வந்து ஃபோர்ஸ். ஓகே, ஆக்டிவிட்டி வந்து இது. ஓகே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பாருமா, கடகரன் டைம் ஆகுது. படிங்க அதை. ஆமாம், ரொம்ப பெரிய லெசன். படிங்க இன்னும் 2 தான் முடிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. 3 பேஜ் தான் இருக்கு. Class 1 levers.
In this type of liver, the effort. the fulcrum is in the middle and the load and the effort are on the two sides. எதமா படிக்கிற? ஓ ஓகே, கிளாஸ் 1 லிவர் படிக்கிறியா? ஓகே. இன் திஸ் டைப் ஆஃப் லிவர் த ஃபல்க்ரம்னா ஒன்றும் கிடையாது, அங்கே கீழே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு பாரு, இன்க்ளைன் பிளேனு. ஓகே, தராஸ்ல சென்டரா இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகேவா, அது ஜஸ்ட் வந்து சென்டரா இப்படி வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இப்படி இப்படி மூவ் ஆகும். ஓகே, ஃபல்க்ரம் இஸ் இன் த மிடில் ஆஃப் த லோட். நம்ம சீசால இருக்குல்ல, வெரி குட். அதான் இந்த மிடில் ஆஃப் த லோட் அண்ட் த எஃபர்ட் ஆர் ஆன் த டூ சைட்ஸ். ஒரு சைடுல லோடு வச்சிருக்காங்க, ஒரு சைடுல எஃபோர்ட்டை கொடுத்து அதை பிரஸ் பண்றாங்க. ரூமுக்கு போய் சாப்பிட சொல்லுங்க. சரிம்மா, இருந்துட்டு போறேன், நீ கவனிம்மா. கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடலாம். என்ன பசிக்குதா உனக்கு? பசிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் தான், இன்னொரு 15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். படிங்க. ஓகே, புரியுதாம்மா? எஃபோர்ட் இங்க கொடுக்குறான், லோடு மேல மூவ் ஆகுது, ஃபல்க்ரம் கீழே இருக்கு. கரெக்டா? இந்த கீழே சின்னதா ஒரு எல்லோ கலர்ல கீழே ஏரோ போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி போட்டிருக்காங்க? அவன் கையை வச்சு அழுத்துறதுனால அந்த இதில் இருக்கு பாரு, நமக்கு பிங்க் கலர் ஏரோ மேலே போட்டிருக்காங்க. அவன் இந்த சைடில் கையை வச்சு அழுத்தினான்னா லோடு மேலே போகும். கரெக்டாக அது காமிச்சிருக்காங்க. பட் அந்த எல்லோ கலர் ஏரோ கீழே சின்னதாக இப்படி கீழே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்களே, ஏன்? சொல்லு. காற்றெல்லாம் ஒன்றும் புஷ் ஆகாது, கிச் ஆகாது. அதை என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் கையை வச்சு அழுத்துறதுனால தான் மேலே போகுது. அவன் கையை எடுத்தா என்ன ஆகும்? அந்த லோடு ஒரு ஃபோர்ஸ் கீழே அப்ளை பண்ணுதுன்னு காமிக்கிறாங்க. வெயிட்டாக இருக்கிறதுனால அது கீழே தள்ள ட்ரை பண்ணுது அப்படின்றாங்க. புரியுதா? ஓகே, காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் 1 லிவர் ஆர் என்னென்னது? கவ் பார். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு 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 ஈட்டி மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை வச்சு இப்படி இதெல்லாம் கல் திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து கவ் பார். சிசரும் அதே மாதிரி தான். கரெக்டா? சிசரில் வந்து ஃபல்க்ரம் எங்கே இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லு. அந்த நடுவில் ஆணி. கரெக்ட், ஸ்க்ரூ மாதிரி இருக்கும்ல, அதுதான். இப்போ சுத்தியலில் வந்து நம்ம கையை இங்கே பிடிச்சிக்கிறோம், எஃபோர்ட் அடிக்கிறோம் இப்படி. ஓகே, அதுக்கு ஃபல்க்ரம் எங்கே வரும்? சென்டரு, அந்த சுத்திக்கு மேலே நடுவில் அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாரு. ஓகேவா, அதுதான் ஃபல்க்ரம். ஓகே, கிளாஸ் 2 லிவர் இதெல்லாம் என்னது எக்ஸாம்பிள்? கிளாஸ் 1 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து கிளாஸ் 2 லிவர்ஸ். ஓகே, இதில் பாரு எங்கே இருக்குது ஃபல்க்ரம்? எங்கே இருக்குது? எண்டில் இருக்கு. எண்டில் இருக்குது. கரெக்டா? சீசா கிடையாது, இது வேற மாதிரி. இது எண்டில் இருக்கு. இப்போ லோடு அங்க வச்சுட்டு அவன் கையை வச்சு அழுத்தினா என்ன ஆகும்? அப்படியே தான் இருக்கும். ஃபல்க்ரம் அங்க இருக்கு, ஒரு பிளேட் வச்சுட்டாங்க, சென்ட்ரல் லோடு இருக்கு. ஓகே, இந்த எண்டில் அவன் கையை வச்சு அழுத்தினா என்ன ஆகும்? அங்க அந்த பிக்சரை பாரு, உனக்கு புரியும். அழுத்தினா என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். கரெக்டா? ஸோ இங்க வந்து நீ வந்து அந்த லோடை கீழே விழாம பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? அழுத்தக்கூடாது. என்ன பண்ணணும்? தூக்கி பிடிக்கணும். கரெக்டா? அந்த எண்டில் ஃபல்க்ரம்ன்றது வந்து இன்னொருத்தன் பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி. கரெக்டா? நீ இந்த எண்டில் இந்த லோடு கீழே விழாமல் இருக்கணும்னா கீழே இருந்து இப்படி கொடுக்கணும் ஃபோர்ஸை. கரெக்டா? ஸோ அதனால தான் இங்கே பாரு, ஃபோர்ஸ் எங்கே அப்ளை ஆகுது? இந்த எண்டில் மேலே அப்ளை ஆகுது. ஓகேவா? அந்த லோடு கீழே வர ட்ரை பண்ணுது. ஓகே, இது வந்து கிளாஸ் 2 லிவர்ஸ். காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் 2 லிவர்ஸ் ஆர் த வீல் பேரோ. வீல் பேரோன்றது என்னது? அந்த மண் இதெல்லாம் அந்த ரோட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கியா? முன்னாடி வீல் இருக்கும், அதை தூக்கி இப்படி பிடிக்காம விட்டா என்ன ஆகும்? ஸ்ட்ரெச்சர் மாதிரி கம்முன்னு கீழே விழுந்துடும். ஓகே, இதெல்லாம் கிளாஸ் 2 லிவர். அடுத்தது வந்து இது இந்த நட் கிராக்கர். இதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க, நண்டு உடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது, அதுக்கப்புறம் இந்த ஹார்டாக இருக்குல்ல சிலதெல்லாம், அந்த பாதாம் இல்லை, இந்த பிஸ்தாலாம் இருக்குல்ல, பிஸ்தாக்கெல்லாம் ஷெல்லு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதெல்லாம் உடச்சி தான் உள்ளேருந்து பருப்பு எடுத்து சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஈஸியாக உடைக்கிறதுக்கு. அடுத்தது அந்த பாட்டில் ஓப்பனர். ஓகேவா, பாட்டில் ஓப்பனரும் அதே மாதிரி தான். ஓகே, இப்படி பிடிச்சி நம்ம இப்படி தூக்கி இழுப்போம். கரெக்டாக? எஃபோர்ட் இங்கேருந்து கொடுப்போம், ஃபல்க்ரம் வந்து சென்டரில் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து என்ன எக்ஸாம்பிள்? கிளாஸ் 2 லிவர்ஸ். நல்லா பார்த்துக்கோமா, இது கொஸ்டினில் வரும். ஓகே, அடுத்தது வந்து கிளாஸ் 3 லிவர்ஸ். ஓகேவா, இன் திஸ் டைப் ஆஃப் லிவர்ஸ், ஓகே, த எஃபர்ட் இஸ் இன் மிடில் ஆஃப் த லோட். கிளாஸ் 1ல எட்ஜில் அழுத்துனாங்க. கரெக்டா? சீசா கிளாஸ் 1ல மிடில்ல, கிளாஸ் 1ல ஃபோர்ஸ் எங்க இருந்து அழுத்துனாங்கன்னு சொல்றேன். எண்டில் சீசா மாதிரி அழுத்துனாங்க. கரெக்டா? கிளாஸ் 2ல வந்து தூக்கி பிடிச்சாங்க எண்டில். கிளாஸ் 3ல சென்டர் அப்ளை பண்றாங்க. கிளாஸ் 1ல ஃபல்க்ரம் வந்து சென்டர்ல இருந்தது சீசா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கிளாஸ் 2ல எண்டுக்கு போயிடுச்சு. கிளாஸ் 3ல எங்க வருது? இந்த எண்டுக்கு வருது.
கரெக்டா? ஆமா. ரெண்டு சைடும் லோடு இந்த எண்டு வந்துருச்சு. இப்போ நீ லோடை வந்து கீழே விழாம பிடிக்கணும்னா எப்படி பிடிக்கணும்? தூக்கி தான் பிடிக்கணும். கரெக்டா? ஆமா. அங்க பாரு சென்டரா பிடிச்சிருக்காங்க. இது என்னது? இதுக்கு பேரு கிளாஸ் 3 லிவர்ஸ். Class 3 liver. ஓகே. இது மூணு என்ன டிஃபரன்ஸ்னா ஃபோர்ஸ் நீ எங்க அப்ளை பண்றன்ற மாதிரி. அதனால தான் பிரிச்சிருக்காங்க. சென்டரா அப்ளை பண்றியா, சைடுல அப்ளை பண்றியா, தூக்கி பிடிக்கிறியா, அழுத்துறியா, அதை வச்சு. புரியுதா? நீ படிங்க, படிக்க உனக்கு புரிஞ்சிடாது. ஓகே. காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் 3 லிவர்ஸ் ஆர் ட்வீசர். ட்வீசர் பார்த்திருக்கியா? இருக்கு. இப்போ ஏதாவது பொருள் எடுக்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணுவாங்களே, அப்பளம் எடுக்கிறதுக்கு அம்மா வச்சிருக்கால, ஆமா. அப்பளம் எடுக்கிறதுக்கு வச்சிருப்பாளடா, இப்படி ஓப்பன்ல இருக்கும். எடுக்கிறதுக்கு இருக்கு, மேக்கப்க்கு இருக்கு. அத சொல்லு முதல்ல எனக்கு தெரியும். டாக்டர் இதுக்கும் இருக்கு, வச்சிருக்கேன். சரி, வெரி குட். ஆமா, டாக்டருக்கு ஏதாவது சின்ன பொருள்லாம் எடுக்கணும். அம்மாக்குள்ள இருக்கு. நான் வச்சிருந்தேன் ட்வீசர். ஆமா, அங்க ஒன்று இருக்கு. ஓகே. அம்மா ஒன்னு எடுத்துட்டாங்க, அம்மாக்கு வேணும். அது வந்து நீ வந்து அதுல வந்து ஃபல்க்ரம் வந்து எண்ட்ல இருக்கும். சரியா? அதெல்லாம் வந்து கிளாஸ் 3. ஓகேவா? இதுல பாத்துங்க, a pair of tongues and fishing rod. fishing rod பார்த்தா மீன் பிடிக்கிறது. ஸ்வைங்கின்னு அங்க போகும். அதெல்லாம் வந்து கிளாஸ் 3 பாத்துர்க்கேன். வெரி குட். சுத்தி இழுப்பாங்க. ஓகே. அடுத்தது வந்து pair of tongues என்னதுப்பா? புரியல. pair of tongues. pair of tongue அந்த ரெண்டாவது காமிச்சிருக்காங்களா, அதுவும் டீசர் மாதிரியே தான். எது அப்புறம் அம்மா எடுக்கறது? அதுதான் pair of tongues தான். அதான் கரெக்ட் தான். டீசர் அதான் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். டீசர் சின்னதா இருக்கும், டாங்ஸ் வந்து பெருசா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. வீல்ஸ் அண்ட் ஆக்சல். வீல்னா என்னது? சக்கரம். சக்கரம். டயர் கிடையாது. வீல் வேற, டயர் வேற. ஓகே. வீலுக்கு மேல அந்த அவுட்டர் லேயர்ல போடுற ரப்பர் தான் வந்து டயர். ஓகேவா? ஓகே. வீல் அண்ட் ஆக்சல்னா என்னது? அந்த வீலை சுத்த வைக்கிறதுல ஷாஃப்ட் மாதிரி. ஆமா. அதுதான் ஆக்சல். எது நடுவுலயா? காமிச்சிருக்காங்க பாரு பிக்சர்ல. வெறும் வீல் மட்டும் ஓட முடியுமாமா? இப்ப கார்லயே நீங்க அந்த பொம்மை கார்ல எல்லாம் அந்த வீல் எடுத்தனா என்ன ஆகும்? நடுவுல ஒரு கம்பி மாதிரி கொடுத்திருப்பாங்களா, ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு. அந்த கம்பி இல்லாம எப்படி வீல் மட்டும் எப்படி ஓடும்? வீல் அப்படி மாட்ட முடியாது. அது இல்லம்மா, வெறும் வீல் மட்டும் ஓட முடியுமா? மீன்ஸ் கார்ல இதெல்லாம் செட் பண்ண முடியுமா? நடுவுல நீங்க ஒரு கம்பி மாதிரி வைக்கணும்ல, ஏதாவது ஒன்று வீலுக்கு வைக்கணும்ல இப்படி. அதுதான் ஆக்சல். புரிஞ்சிடுச்சா? ஓகே. இங்க பாருங்க, அந்த சென்டரா வந்து அந்த வீல்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். மட்டும் வச்சானா அது சுத்தாது, அந்த ஆக்சல் இருந்தா தான் சுத்தும். வீல் சுத்தம், பட் வீல் பாடி தனியா ஓடும். ஆக்சல் மாதிரி வச்சிருந்தா ரெண்டு சைடுல வீல் வச்சிருந்தா இப்படி நிக்கும். இந்த ரெண்டு வீலை கனெக்ட் பண்ணா வெரி குட். ஆமா, வெரி குட். The machine shown in the picture alongside is called a windlass. ஓகேவா? windlass இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஓகே, அந்த கீழ இருந்து பாரு, ஏதாவது ஒரு பொருளை எடுப்பாங்க, இல்லைன்னா தண்ணி எடுப்பாங்க. வெள்ளெல்லாம் தண்ணியை அந்த அந்த விஜய் படத்துல கூட தண்ணியை இப்படி பக்கெட்டு கீழே போகும், இப்படி கயிறை பிடிச்சி இழுப்பாங்க, பார்த்திருக்கியா? கிணறுமா, கிணறுல எப்படி தண்ணி எடுப்பீங்க? பக்கெட் கீழ விட்டு இப்படி தான் இருக்கும். கயிறுல தானே இழுப்பாங்க. அதுதான் வீல் சைடுல சுத்தம், மேல ஒரு வீல் இருக்கும் சுத்தம், இல்லைன்னா சைடுல வீலை வச்சு எடுக்க முடியும். பாகுபலி படத்துல கூட அவன் பண்ணுவான் பாத்தியா, தண்ணியை கீழே இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு வீல் மாதிரி. இந்த பாட்டுல பண்ணுவானேமா. வீல் இல்லப்பா, மரத்துல எப்படி ஏதோ கட்டி ஏத்தி இப்படி நிறுவான். அதுவும் பண்ணுவான். இன்னொரு இதுல வீல் மாதிரியும் பண்ணுவான். நல்லா பாரு இன்னொரு தடவை. அந்த வீல்ல இருந்து சுத்தம் போது தான் அந்த ரோப்பு போய் பெண்ட் பண்ணும். ஓகே, சரி, ஓகே, பாருங்க. எது இப்படி இருக்குமே. ஆமா, விண்ட்லாஸ். ஓகேவா? இட் வாஸ் யூஸ்டு டு டிரா வாட்டர் ஃப்ரம் அ வெல். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அங்க கயிறு இருக்குல்ல, கயிறு அந்த குச்சியில சுத்தி இருக்குல்ல ஆக்சல்ல. ஆமா. இப்போ அந்த வீல் இப்படி அந்த சைடுல போயிட்டு நீ இப்படி ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும்? கீழ போகும். தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி சுத்துனா மேல வரும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள் கான்செப்ட். புரிஞ்சிருச்சா? ஓகே. இட் வாஸ் யூஸ்டு டு டிரா வாட்டர். டிரானா எடுக்கிறது. ஓகே, ஃப்ரம் அ வெல். ரொட்டேட்டிங் த வீல் would move the attached wooden log. wooden logனா அது மரக்கட்டை, அதுதான் வந்து ஆக்சல். ஓகே. அண்ட் காயில் த ரோப் அரவுண்ட் இட். கரெக்டா? காயில் மாதிரி சுத்தம். ஓகே. இட் இஸ் an example of a wheel and axle. புரிஞ்சிருச்சா? இது வீல் அண்ட் ஆக்சல்னா அதுக்கு பேர் என்னது? விண்ட்லாஸ். அதுல ஒரு ஆக்சல் இருக்கும், வீல் இருக்கும், தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. புரிஞ்சிருச்சா? ஓகே. ஓகே. The wheel and axle consist of a wheel rigidly attached to a rod. கரெக்டா? அந்த ராட்ன்றது தான் ஆக்சல்னு சொல்ல வராங்க. புரியுதா? ஓகே. when one rotates the wheel, the axle also rotates. கரெக்டா? வீலை நீ சுத்துறனா அந்த ஆக்சலும் சேர்ந்து தான் சுத்தும். ஏன்னா அதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதோட ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. கார்ல வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. அந்த ஆக்சல்ல வந்து மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மோட்டார் சுத்தும் போது காரோட வீலும் சுத்தம், நம்ம முன்னாடி போவோம். அப்ப கம்பி இல்லையா? கம்பி இல்ல, அதுல ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அதுவும் இதுல தான் ராட்ல தான் பண்ணுவாங்க. அடுத்தது டோர் நாப்.
அண்ட் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் வீல் அண்ட் ஆக்சில். கரெக்டா? ஆமா ஸ்க்ரூ டிரைவர் நீ என்ன பண்ணுவ, இப்படி சுத்தும் போது அதில் அட்டாச் ஆகிருக்கிற ஸ்க்ரூவும் சுத்தம். ஓகே, அந்த ஸ்க்ரூ தான் ஆக்சில் மாதிரி. இந்த இது கையை பிடிச்சி நீ சுத்துறது தான் வந்து வீல் மாதிரி. அந்த ஸ்க்ரூ டிரைவரில் காமிச்சிருக்காங்க பாரு, முன்னாடி இருக்கு பாரு அந்த ராடு மாதிரி, அதான் ஆக்சில். கரெக்டா? இதை சுத்தும் போது அதுவும் சுத்தம். அதே மாதிரி நம்ம டோர்லாம் ஓப்பன் பண்ணுறோம்ல இப்படி திருவி, அதுலேயும் அதே தான். நீ கையை பிடிக்கிறது வந்து வீலு, அந்த கீழே இப்படி ஒன்று ராடு மாதிரி போகுது அது ஆக்சில். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது வந்து புள்ளி. இன்னும் ஒரு பேஜ் தான் இருக்குது. புள்ளி சரியா? புள்ளின்றது என்னன்னு பாருங்க. ஹேவ் யூ எவர் சீன் அ crane lifting heavy object? crane பா. crane எப்பயாவது தூக்கி பார்த்துருக்கியான்னு உன்னை தான் கேட்குறாங்க. ஏதாவது வெயிட் எல்லாம் தூக்கி பார்த்துருக்கியா? பார்த்துருப்ப. பில்டிங் கட்டுற இடத்துலலாம் இருக்கும், நிறைய crane இருக்கும், எதையாவது தூக்கிக்கிட்டே இருக்கும். சிங்கப்பூர்ல ட்ரெயின்ல சிங்கப்பூர்ல இருக்கும், அங்கே கூட இருக்கும். சரியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கார்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் இதில் வந்து இப்படி தூக்கி இப்படி போடுவாங்க, க்ரஷ் பண்ணுறதுக்கு போடுவாங்க. காரெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு க்ரேனை வச்சு லிஃப்ட் பண்ணுவாங்கம்மா ஈஸியாக. ஏன் க்ரஷ் பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். காரு இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இல்லை அவ்வளோதான் வீணாக போயிடுச்சு அப்படின்னா காரை க்ரஷ் பண்ணிடுவாங்க இன்ஜின் எடுத்துகிட்டு. சிங்கப்பூர்லலாம் 10 இயர்ஸ்க்கு மேலே கார் யூஸ் பண்ண முடியாது. லைஃபே வந்து 10 இயர்ஸ் தான். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் காரை க்ரஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. த crane uses a ஸ்பெஷல் சிம்பிள் மிஷின். அங்கே பாருங்க ஒரு ரோப் மாதிரி ஒன்று வருதா crane-ல இருந்து. ஆமா, அது போய் புள்ளியில் போயிட்டு இப்படி சுற்றி இது கீழே இப்படி இறக்கும், திரும்ப ஸ்வைங்கின்னு மேலே இருக்கும். நம்ம வெளில பண்ணமே அதே மாதிரி தான். ஆமா. ஓகே, இதில் வீலுக்கு பதிலாக இன்னொரு ஒரு மோட்டர் வந்து சுத்தம். அது என்னப்பா? சவுத்துல இருந்து நார்த் போறதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? டேய், இப்போ சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்காத. இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேளு. சாதுமா, வீடியோ முன்னாடி உட்கார்ந்து the சாப்பிடு. crane uses a special சாதுமா நான் பேசக்கூடாது சிம்பிள் மிஷின் கால்ட் அ புள்ளி டு மூவ் அ ஹெவி ஆப்ஜெக்ட். கரெக்டா? அந்த ஒரு சென்டரா ஒன்று ரவுண்டாக புள்ளின்னு காமிச்சிருக்காங்க பாரு. அது என்ன ஆகுனா அப்படியே சுற்றிக்கிட்டு கீழே இறக்கும், அப்புறம் மேலே தூக்கும். வெல் மாதிரியே தான். ஓகே, வித்தவுட் யூஸிங் அ புள்ளி இட் would be very difficult to do so. கரெக்டா? அங்கே எதுவும் புள்ளி இல்லாமல் இருந்ததுன்னா நீ ரோப்பை சும்மா இப்படி கீழே போட முடியாது, இதுலையாவது வச்சு சுற்றணும். கரெக்டாக? அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எ புள்ளி இஸ் அ சிம்பிள் மிஷின் மேட் அப் ஆஃப் வீல் அண்ட் ரோப். அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அதே தான், வீல் அண்ட் ரோப்பு தான் இருக்கும். த ரோப் சிம்ப்ளி ரெஸ்ட் இன் த groove ஆஃப் த வீல். இட் இஸ் மோஸ்ட் காமன்லி டு ட்ரா வாட்டர் ஃப்ரம் அ வெல். ஒன் பார்ட் ஆஃப் த ரோப் இஸ் அட்டாச் டு அ பக்கெட். கரெக்டாக? அந்த கீழே இருக்கிறதுல பக்கெட் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் லோடு. அந்த அதர் எண்ட் ஆஃப் த ரோப் இஸ் left to pull the bucket, the effort. When you pull on one side of the pulley, the wheel turns and the bucket will move up. கரெக்டா? ஒரு சைடில் இருந்து இழுத்தனா அந்த சைடில் இருக்கிறது மேலே வரும். கரெக்டா? ரோப்பை இழுத்தனா கீழே போகும். புள்ளி ஆர் காமன்லி யூஸ்ட் இன் ஃபிளாக் போல்ஸ் அண்ட் செயில் போட்ஸ். ஓகேவா? செயில் போட்னா ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக போட்டில் போகிறோம்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடல்லலாம் போகிறாங்களா, அதுதான் வந்து செயில் போட். செயிலிங்கிறது வந்து ஜேர்னி. ஓகே, mark the position of the fulcrum in each of the following machine. Identify the kind of lever each of them. சொல்லுங்க, சிசருக்கு எங்க இருக்கு fulcrum? நடுவுல ஸ்க்ரூல இருக்கு. இதுக்கு ட்வீசருக்கு வந்து முன்னாடி எண்ட்ல. அந்த எண்ட்ல மீன்ஸ் முன்னாடி நம்ம பிடிக்கிறோம்ல அந்த இடத்துல, அந்த எண்ட்ல. ஓகே, அடுத்தது இந்த வீல் இதுல அந்த பேர் என்னது? வீல்ல. வெரி குட். ஏ வீல் பேரோ. வீல்ல இருக்கு ஃபல்க்ரம். என்னென்ன டைப்னு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிசர் வந்து கிளாஸ் 1. கிளாஸ் 1 C1 னு போட்டுக்கோ. C1 போட்டுக்கோ, இல்ல கிளாஸ் 1 கூட எழுதிக்கோ. ட்வீசர் வந்து கிளாஸ் 2. வெரி குட். சாரிமா, ட்வீசர் வந்து கிளாஸ் 3. இப்படி தூக்குறது தான் வந்து கிளாஸ் 2. எண்டில் தூக்குறது தான் கிளாஸ் 2. ஓகேவா? கிளாஸ் 3னா என்னது? சென்டரில். கிளாஸ் 1 வந்து எண்டில் சீசா புஷ் பண்ணுறது. கிளாஸ் 2 வந்து எண்டில் தூக்குறது. கிளாஸ் 3 வந்து சென்டரில் தூக்குறது. ட்வீசர் வந்து சென்டரில் தான். கரெக்டாக? ஃபல்க்ரம் வந்து சென்டரில் இருக்கும். ஓகே, வெரி குட். அடுத்து ஃபல்க்ரம் வந்து எண்டில் இருக்கும். ஓகே, ஸோ வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 3, கிளாஸ் 2. ஓகே. எனர்ஜி ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னது எனர்ஜினா என்னன்னு சொல்லணும்? ஈஸியான வேர்டு. ஏபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி. என்னால் முடியுமா முடியாதா? எவ்வளோ முடியும்? முடியாதான்னு சொல்லக்கூடாது, எவ்வளோ முடியும், அவ்வளோதான். ஏபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி. உன்னோட கெப்பாசிட்டி அவ்வளோதானடான்னு சொல்கிற கலாய்க்கிறோம்ல,
என்னடா இவ்வளோ நேரத்தில் சோர்ந்து போயிட்டான் உன்னோட கெப்பாசிட்டியே இவ்வளோ தானடா அப்படின்வாங்களா அதெல்லாம் தான் ஓகே த ஏபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி ஆஃப் அ பாடி டு டூ ஒர்க் இஸ் நோன் ஆஸ் எனர்ஜி Energy is present. Energy is present in different forms. Let us learn about them. கைனட்டிக் எனர்ஜி Kinetic energy. When a body is in motion, மோஷன் அண்டர்லைன் பண்ணு மோஷன்னா என்னது மோஷன்னா மூவ் பண்ணுறது மூவ் பண்ணுறது motion, it is said to said to be process. said இல்ல said it is said to be It is said to be to தான் Process. இருக்கு. it is said to possess kinetic energy Possess kinetic energy. So a moving car possesses kinetic energy due to its motion. கரெக்டா கைனெட்டிக் எனர்ஜின்றது ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிறது அவ்வளவுதான் ஓகேவா ஓகே A when a body cricket is in ball motion has kinetic energy because of its movement. It exerts exertsனா ப்ரொடியூஸ் பண்றதா exerts a force on our hands exerts a force on our hands when we stop it, so we feel pain. கரெக்டா ஃபாஸ்டா நான் பாலை த்ரோ பண்ணும்போது நீ பிடிச்சனா என்ன ஆகும் அவங்க அவ்வளோ ஃபோர்ஸா வரத நீ ஸ்டாப் பண்ற எங்க ஸ்டாப் பண்ற உன் கையில ஸ்டாப் பண்ற சோ அந்த ஃபோர்ஸ் வந்து I stop பண்ணி கீறி ரத்தம் வந்துரும். ஆமா அதனால வந்து பெயின் ஃபீல் பண்ணுவேன் புரியுதா ஏன்னா நம்ம அந்த அவ்வளோ ஃபோர்ஸையும் வந்து நம்ம கை வாங்கிக்கிச்சு ஓகே அடுத்தது அதுதான் வந்து கைனெட்டிக் எனர்ஜினா வெரி சிம்பிளா என்ன சொல்லணும் when a body is in motion when a body moves or when a body is in motion it is said to possess kinetic energy அவ்வளவுதான் ஒரு பொருள் மூவ் ஆச்சுன்னா அது கைனெட்டிக் எனர்ஜி புரிஞ்சிருச்சா ஓகே பொட்டன்ஷியல் எனர்ஜி Potential. Potential energy. Energy that an object has due to its position position is called Potential potential energy. energy. The boy sitting on top of the slide has potential energy. This potential energy is converted into kinetic energy when he slides down. okay energy that an object has due to its position is called potential energy அவன் மேல போய் இப்படி உட்கார்ந்திருக்கான்ல அப்ப அவன் கிட்ட வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு புரியுதா அங்க ஒரு எனர்ஜி அவன் கிட்ட இருக்கு அவன் மேல இருந்து கீழே வர்றதுக்கு ஏதாவது வந்து எனர்ஜி யூஸ் பண்ணுவானா நல்லா யோசிப்பாரு ஸ்லைட்ல நீ மேல போய் உட்கார்ந்துட்ட ஓகே இப்படி இப்படி ஜஸ்ட் வந்து நீ இப்படி கீழே போனோம்னா ஸ்வைன்னு கீழே போய்டும் நம்ம அந்த வாட்டர் ஸ்லைடில் வந்துட்டு மேலே இருந்து நீ என்ன உனக்கு நீ வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணியா நீ மேலே இருந்து கீழே வர நல்லா யோசிப்பாரு கிராவிட்டியால நீ பாட்டு கீழே வந்துடுவ கரெக்டா தண்ணியால கீழ வந்து அங்கே நீ மேலே உட்கார்ந்து இருக்கிறதுன்றது வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு உன்கிட்ட வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு இப்படி ஸ்லைடில் வந்து இப்படி போகும்போது ஸ்வைன்னு கீழே வரியா அப்போ என்ன எனர்ஜியாக மாறுது அது கைனெட்டிக் எனர்ஜியாக மாறுது கரெக்டா ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜினா என்னது ஒரு பொருள் மூவ் ஆகும்போது ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுல அதான் கைனெட்டிக் எனர்ஜின்னு படிச்சோம்ல இப்போதான் புரிஞ்சிடுச்சா ஸோ இந்த ஸ்லைடில் வந்து அந்த பையன் மேலே உட்கார்ந்து இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன எனர்ஜி இருக்கும் potential energy equals to kinetic energy. பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட்டிங் டு கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டுலாம் கிடையாது ஓகே ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக தானே கன்வெர்ட் ஆகும்னு சொன்னேன் ஓகே கன்வெர்ட்டட் அண்டர்லைன் பண்ணிக்க அதான் ரொம்ப மெயின் கன்வெர்ட்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி வென் ஹீ ஸ்லைட்ஸ் டவுன் அடுத்தது வந்து விண்ட் எனர்ஜி Wind energy. Moving air is called wind. Wind can move objects like sailing boats. செயிலிங் போட் பார்த்திருக்கியா செயிலிங் போட்ல மோட்டர்லாம் இருக்காது மேலே எப்படி மேல வந்து பொடி மாதிரி கட்டியிருப்பாங்க அதை எப்படி படும்போது அதை காற்று பட்டும்போது தள்ளுமா அப்படியே போட்டு மூவ் ஆகும் படத்துல அந்த படத்துல எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை திருப்பி வைப்பாங்க இது படத்துல படம் ஒரு படம் கூட அந்த ஒரு படம்லாம் வேணாம் பாகுபலியில வருவாங்கல்ல அவங்க எல்லாரும் அந்த பாட்டுல வருவாங்களே ஏமா எல்லாரும் பாகுபலி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நீ சொல்லு வேற எதுல சேலிங் போட் எதுல வரும் பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல கூட வரும் பைரேட்ஸ் படம் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் பேரை சொல்லு பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஓகே அது காமெடியா இருக்குமே will also
Windmills also use wind energy to move. Nowadays, people are using wind energy to produce electricity in wind farms. Very good. In nature, energy can neither be created nor destroyed. சொன்னேன்னா எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஓகே, எனர்ஜி ஒரு இதிலேருந்து இன்னொன்று தான் வந்து கன்வெர்ட் ஆகும். நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வந்து கெமிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். புரியுதாம்மா? ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். விண்ட் எனர்ஜினா என்னது? காற்றுல சுத்தம் பார்த்துருக்கியா? ஃபேனு பெருசு பெருசாக அந்த மலை ஒரு சீ சைட்லலாம் வச்சுருப்பாங்க. அது கவனிச்சிருக்கியா நீ? ஒயிட் கலரில் இருக்குமே, ஒயிட் கலரில் இருக்கும். கரெக்ட். அது என்ன பண்ணுன்னா, ஓகே இதோ இருங்க, ஓகே இதோ பாரு இந்த மாதிரி இருக்கும். இதுதான். ஓகே, இது என்ன பண்ணுன்னா காற்றுல வந்து சுத்தம். காற்றுல சுத்தும் போது இதில் ஜென்ரேட்டர் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரேட்டரை வந்து நம்ம கையை சுற்றினா என்ன ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டா? ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றினா ஹீட் ஆகும். ஹீட் ஆகும் இல்லைம்மா, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஹீட்டும் ஆகும், கரெக்டு தான், பட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் என்னன்னா விண்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறும். கரெக்டா? ஓகேவா? அதுதான். ஓகே, அதுல இருந்து விண்ட்ல இருந்தும் நம்ம வந்து அதுக்கு பேர் தான் விண்ட் மில். ஃபாஸ்டா சுத்துறோம், மெதுவா தான் சுத்தும். இருப்பா அப்படி தெரியாம ரொம்ப ஃபாஸ்டா சுத்திச்சுனா நெருப்பு ஏறிடும். இல்லம்மா, ரொம்ப ஃபாஸ்டா சுத்தினா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், பட் அது கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க, பிரேக்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்டா சுத்த விட மாட்டாங்க. அது உடைஞ்சிருச்சுனா கரெக்ட். ஆமா. ஓகே, nowadays people are using wind energy to produce electricity in wind farms. கரெக்ட்டா? ஏன்னா நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, கோல்லாம் வந்து அதனால வந்து நமக்கு நிறைய ஸ்மோக்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. keeps changing from one form to another. ஆமா. ஓகே, வெரி குட். அடுத்தது, இன் நேச்சர் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். நெய்தர் நார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. ஓகே, இட் ஜஸ்ட் கீப்ஸ் சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஒன்னுலேருந்து இன்னொன்றுக்கு தான் மாறும். சரியா? கோ கிரீன் படிங்க. Go green. There are many advantages of using simple machines in daily life. They help us save resources, time and energy so that we can use them more efficiently. அப்படின்னாப்பா? ஓகே, there are many advantages of using simple machine in daily life. எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் சிம்பிள் மிஷின் டெய்லி லைஃப்ல? ஃபேன், அப்புறம் டக்குன்னு சொல்லு. வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டரு. ஓகே, இதெல்லாம் சிம்பிள் மிஷின். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது. தே ஹெல்ப் அஸ் டு சேவ் ரிசோர்ஸஸ். கரெக்டா? இல்லைனா நம்ம கையில் அவ்வளோ வேலை பண்ண முடியுமா? கையில் அரைக்கிறது அந்த காலத்தில் பண்ணாங்க, இப்போ பண்ண முடியல. அப்புறம் கையில் துவைக்கிறது அதெல்லாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுது அது? ஆக்சுவலாக நமக்கு வந்து டைமை வந்து சேவ் பண்ணுது. கரெக்டாக? இப்போ நம்ம டேய் சவுண்டை கம்மி பண்ண. துணியெல்லாம் இப்போ நம்ம கையில் உட்காந்து துவைச்சினா என்ன ஆகும்? நமக்கு ரிசோர்ஸ் வேணும், அதுக்கு ஆள் வேணும், ப்ளஸ் நம்ம பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணணும், டைமும் வந்து அதுக்கு ஆகும். புரியுதா? இப்போ வாஷிங் மிஷின்னா உள்ளே போட்டு நம்ம பண்ணி விட்டோன்னா அது பாட்டுக்கு துவைச்சிட்டு இருக்கோம். புரியுதா? ஓகே, ஸோ எனர்ஜி அண்ட் எனர்ஜி ஸோ தட் வி கேன் யூஸ் தம் மோர் எஃபிஷியன்ட்லி. கரெக்டா? எஃபிஷியன்ட்லினா வந்து நான் அன்றைக்கே சொன்னேன்ல. ஓகே, அவுட்புட் பை இன்புட். நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம், எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது, அதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஓகே, நம்ம லாஸே இல்லாமல் வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா வந்து இது ஹை எஃபிஷியன்ட்னு சொல்லலாம். ஓகே, வேல்யூ அண்ட் லைஃப் ஸ்கில் படிங்க. ஃபாஸ்ட்டாக ஒன்றுனா படிச்சிருங்க. கரெக்டா லெசன் முடியும் போது ரெண்டு கொட்டாயும் வந்துச்சேடா. சரி. Values and life skills. We get electricity mostly by burning coal. Burning coal harms the environment. We should save electricity. Always switch off lights and fans when not in use. Can you suggest 2 more ways by which you can save electricity? இது ஒரு லெசன்ல இது அப்படியே இது பண்ணிருந்தாங்க. இது கரெக்ட்டா? ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா நம்ம சஜஸ்ட் 2 more waysனா என்னது? அப்படியே அது அந்த லெசன்ல கொடுத்தாங்க. சொல்லுங்க ஏதாவது 2 வே. அது இருந்துன்னு சொல்றேன். இத சொல்ல என்ன பண்ணனும்?
வேஸ்டா வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே அவங்க. வி ஷுட் சேவ் எலக்ட்ரிசிட்டி, ஆல்வேஸ் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வென் நாட் இன் யூஸ். அதை சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் 2 சொல்லுங்கன்றாங்க. வேற என்னென்ன பண்ணலான்னு. லேப்டாப் ஆன்லயே வச்சிருக்க கூடாது, கரண்ட். ஓகே, ஆமாம், ஆன்லேயே வச்சிருக்க கூடாது. சரியா, தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணணும். தெரியல. ஓகே, யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் வந்து சேவ் பண்ணுறது தான். கரெக்டா? ஆமா. இப்போ டிவி நம்ம ரொம்ப நேரம் பார்க்காம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஹெல்த்துக்கும் நல்லது இல்ல, என்விரான்மென்ட்டுக்கும் நல்லது இல்ல. அந்த மாதிரி. அப்புறம் ஏசிலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட்டாக இருக்குது அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா போடாமல். சில பேர்லாம் நார்மலாகவே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து அனதர் வேஸ். கீவேர்ட்ஸ் பாருங்கள். ஃபோர்ஸ் வந்து என்னது? எஃப், புஷ் ஆர் புல். ஓகேவா? Friction. The force that tries to stop the sliding movement of objects across a surface. ஸ்டேஷ்னரி என்னது? Stationary, not moving at rest. புரிஞ்சுதா? ஸ்டேஷ்னரினா ஒரு இடத்துல இருக்கிறது, மூவ் ஆகாது. கிராவிட்டி. Gravity, the force with which the earth attracts objects towards itself. Magnetism, the force with which a magnet pulls other magnets and objects made of iron, கோபால்ட், cobalt and நிக்கல். nickel towards itself. இது என்னது? அயன், கோபால்ட் அண்ட் நிக்கல்னா என்னது? மெட்டல். அடுத்து Work, when a force applied on an object causes it to move in the direction of the force, work is said to be done. said to be done. said ன்னு சொல்லக்கூடாது. said to be done. Energy, the ability to do work. very good. Potential energy, the energy that an object has because of its position. சொன்னல ஆல்ரெடி. the energy that an object has because of its position. அந்த பையன் மேலே ஏறி உட்கார்ந்திருக்கான்ல, அந்த பொசிஷன் தான் அவ்வளவுதான் potential energy. kinetic energy. Kinetic energy, the energy that an object has because of its motion. நகர்றது வந்து kinetic energy. ஆமா, கரெக்ட். simple machine, a device that changes the direction or the amount of force needed to do some work. அவ்வளவுதான். ஓகேவா? சம்மரி அப்பா படிக்கிறேன், கேளுங்க அப்படியே. A push or pull on an object is called force. Force can do many things to an object. There are many different kinds of forces like the gravitational force, frictional force, and even magnetic force. Frictional energy can be useful but also has a few disadvantages. Machines help to make work easier. There are 6 types of simple machines: inclined plane, screw, wedge, lever, wheel, and axle and pulleys. Wheel and axle என்றது ஒண்ணே தான். ஓகேவா? wheel and axle. ஓகே. அடுத்தது there are 3 types of levers depending on the position of the fulcrum. ஓகே, load and effort. 3 இது வச்சு தான் முடிவு பண்ணோம். fulcrum, load, effort. fulcrumன்றது அந்த இது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது. லோடுன்றது வந்து எங்க லோட் அப்ளை பண்றாங்க. எஃபர்ட்ன்றது நம்ம கொடுக்குற எஃபர்ட், குடிக்கிறதோ இல்லை புஷ் பண்றதோ, வாட் எவர் இட் இஸ். The ability of a body to do work is called energy. The energy a body possesses due to its position is called potential energy. The energy a body possesses due to its motion is called kinetic. Due to its position, potential. Due to its motion, kinetic energy. இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஓகே, due to its position, due to its motion, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஓகேவா? kinetic energy. Energy can neither be created nor be destroyed. It can only change from one form to another. kinetic energy வந்து potential kinetic energy, heat energy வந்து electric energy, அதுக்கப்புறம் வந்து
நம்ம கெமிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இன்னொரு ரெண்டு, அப்புறம் விண்ட் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட் தான் ஆகும். ஓகே, அடுத்தது எக்ஸசைஸில் ஒன்று டக்கு டக்குன்னு சொல்லிடுமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா இது ரொம்ப பெரிய ஈஸியா இருக்கு. Match the rose. Wedge. Doorknob, fishing rod, bottle opener, scissors, knife. வெஜ்னா வெட்டி ரெண்டா வளர்க்கிறது. என்னது? நைஃப். வெரி குட், நைஃப். கடகடன்னு சொல்லுங்க. கிளாஸ் 1 லிவர். கிளாஸ் 1 லிவர். சிசர். வெரி குட். சென்டர்ல இருக்கும் ஃபல்க்ரம். கிளாஸ் 2 லிவர். Doorknob, fishing rod, bottle opener. பாட்டில் ஓப்பனர். பாட்டில் ஓப்பனர் தான் நினைக்கிறேன், இருங்க ஒரு தடவை பார்த்துக்கிறேன். இல்லையே, பாட்டில் ஓப்பனர் வந்து கிளாஸ் 3. கிளாஸ் 2 தான். ஓ சாரி, கிளாஸ் 2 வந்து பாட்டில் ஓப்பனர். கரெக்ட் தாம்மா. ஃபிஷிங் ராட் தான் கிளாஸ் 3. அதான் ஃபிஷிங் ராட் கிளாஸ் 3 ல தான் வரும். ஓகே, கிளாஸ் 3 வந்து ஃபிஷிங் ராட். ஓகேவா? ஃபுல்க்ரம் வந்து எட்ஜில் இருக்கும். வெரி குட். ஓகே. Wheel and axe. Doorknob. நீ எட்ஜில் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தனா அது கிளாஸ் 2மா. ஓகேவா? ஓகே, லைக் அந்த இது வீல் இப்படி தூக்கி பிடிக்கிறாங்களே அந்த வண்டி. ஓகே, அப்புறம் வந்து உனக்கு பாட்டில் ஓப்பனர் ஓரத்தில் தான் கொடுப்ப, அதெல்லாம். ஓகேவா? கிளாஸ் 3ன்றது சென்டராக கொடுக்கறது. ஓகேவா? ஸோ கிளாஸ் 3ல் வந்து ஃபிஷிங் ராடு வரும். ஓகே. ஓகே, அடுத்தது. Which of these is an inclined plane wrapped around a nail? Screw. Which of these is an inclined plane wrapped around a nail? Screw. Very good. Very good. அடுத்து. In which of these simple machines is the load in the middle? Scissors and pliers. Pliers na? என்னம்மா? Pliers. பிளையர்னா இது கட்டிங் பிளையர். இப்படி பிடிப்போமேம்மா, நான் அப்பா கூட அந்த ஸ்க்ரூவெல்லாம் ஆணியெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேனே. இருங்க காமிக்கிறேன். பார்த்தது இல்லையா? பார்த்துருப்போம்மா, நம்ம ஸ்கூல் பேக்கில் கிடக்குது. இதோ இதாம்மா. இதுதான் கட்டிங் பிளேயர். கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த பிடுங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோ பாரு, இதுதான். புரியுதா? படிங்க. Scissors and pliers, bottle opener and nut cracker, fishing rod and tongs. All of these. In middle. In which of this simple machine is the load in the middle? Load in the middle na நடுவுல லோட் வருமே, அது என்னது? என்ன டைப்? கிளாஸ் 1ல வந்து எட்ஜில் இருக்கும் சீசா மாதிரி. கிளாஸ் 2ல தான் சென்டரில் இருக்கும், இப்படி தூக்குவாங்க. கரெக்டா? கிளாஸ் 3ல வந்து எட்ஜில் இருக்கும். திரும்ப என்ன பார்த்துக்கோ பின்னாடி போய். கிளாஸ் 2ல தான் வந்து சென்டரில் இருக்கும், லோடு மிடில் இருக்கும். கிளாஸ் 1ல சென்டர்ல இருக்கும். பாருமா, போய் பாருங்க. 84ல பாரு, பேஜ் நம்பரில். சீசான்னு சொல்லிட்டேன். சீசானாலே ஃபல்க்ரம் சென்டர்னா லோடு எண்டில் தானே இருக்கும். கிளாஸ் 1 பாருமா, புரியுதா புரியலையா? கிளாஸ் ஃபல்க்ரம் சொல்றேன். ஃபல்க்ரமே அவங்க கேட்கல, லோடு இந்த மிடில் தான் சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. பாரு, ஃபல்க்ரம் இந்த மிடில் நான் சொல்லியிருக்காங்க. லோடு இந்த மிடில் தானம்மா சொல்லியிருக்காங்க. லோடு இந்த மிடில்னா கிளாஸ் 2மா. கிளாஸ் 2ல பாருங்க என்னென்ன எக்ஸாம்பிள். பாட்டில் ஓபனர், நட் கட்டர், வீல் பேரோ. ஓகே, இப்போ பாருங்க ஆன்சர்லாம். பாட்டில் ஓபனர் and nut cutter. அவ்வளவுதான், அந்த டிக் பண்ணு. Which of these is a form of energy that a body possesses due to its movement?
kinetic energy. வெரி குட். டியூ டு இட்ஸ் பொசிஷன் சொல்லியிருந்தாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. Potential. வெரி குட். Each of these is not true about energy. It is present in many forms. It can neither be created nor destroyed. நாட் பி டெஸ்ட்ராய்ட். Nor destroyed தான்ப்பா. ஓகே பரவாயில்ல. Energy can change its form. None of these. But energy can change its form. Nana. Which of these is not true about energy? It is present in many forms. கரெக்டா? நிறைய ஃபார்ம்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. பொட்டன்ஷியல், கைனெட்டிக், ஹீட், இது அது இதுன்னு. அதெல்லாம் புரியுதுப்பா. எனர்ஜி கேன் சேஞ்ச் இட்ஸ் ஃபார்ம். ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். ஆகும். அப்ப என்னது? None of these. None of these. அவ்வளவுதான். மூணுமே கரெக்ட் தான். Fill in the blanks. A force that occurs between two surfaces is called dash. Friction. Very good. Dash makes movement difficult. Movement difficult. ஃபிரிக்ஷன் தான்மா. Friction. என்னால தானே டிஃபிகல்ட் ஆகும், ஃபாஸ்ட் ஆகும், ஸ்லிப் ஆகுறதுலாம். Dash have the special property to pull objects made of iron towards itself. Magnets. Very good. A nutcracker is a common example of dash lever. Class 2. Very good. இது நல்லா பார்த்துக்கடா மாடி. எது கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. The fulcrum is in the middle in class dash levers 1. Very good. கிளாஸ் 1 சீசா ஞாபகம் வச்சுக்கோ. True or false? Potential energy is the energy that an object has because of its position. True. Very good. Kinetic energy is the energy that an object has because of its motion. True. Very good. A nutcutter is a class 1 lever. False. Class 2. Very good. Machines make our work difficult. False. Moving air is called wind. True. Very good. Answer the following. Answer the following. நான் அப்படியே ஃபாஸ்டா சொல்லிடுறேன். Discuss the 4 effects the force can have an object. எதாவது டக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் படிச்சோம். என்னென்ன எஃபெக்ட்? Effects of force. 4 இது நல்லா ஞாபகம் வச்சுன்னு சொன்னேன். அது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். எஃபெக்ட்னு படிச்சோம்ல, என்னென்னலாம் பண்ணும் ஃபோர்ஸ்? ஃபர்ஸ்ட் பேஜ்ல படிச்சோமே. என்னென்ன படிச்சோம்? ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்டை வந்து தள்ளுறது, ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணும், மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்றது. அடுத்தது வந்து ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், மூவிங் ஆப்ஜெக்ட். அடுத்தது வந்து ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஓகேவா, ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அப்புறம் என்னது? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். 4 எஃபெக்ட். ஓகே ஓகே. செகண்ட் வந்து வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு டக்கு டக்குன்னு. ஃபாஸ்டா போக முடியாது, ஸ்லோ பண்ணும், ஓகேவா. திங்ஸை வந்து ஸ்லோ பண்ணும் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். ஹை ஃப்ரிக்ஷனாக இருந்தால் ஸ்லோ பண்ணும். அப்புறம் வேர் அண்ட் டேர் அதிகமாக்கும். சொரன்னு இருந்ததுன்னா வேர் அண்ட் டேர் வந்து அதிகமாகும், ஓகேவா. 2 அப்புறம் 3 பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஓகே, வேர் அண்ட் டேர், ஸ்லோஸ் டவுனு. அப்புறம் வந்து அதே தான் மிஷின்ஸில் வந்து ஹீட் பண்ணி டேமேஜ் பண்ணும், ஓகேவா. ஓகே, இது 3. அடுத்தது வாட் இஸ் அ லிவர்? வித் த ஹெல்ப் ஆஃப் அன் எக்ஸாம்பிள் டிஸ்கிரைப் 3 கைண்ட்ஸ் ஆஃப் லிவர்ஸ், ஓகேவா. லிவர்ஸில் வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 பார்த்தோம். லிவர்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஓகேவா. அது வந்து நம்ம வந்து அது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து வந்து ஒரு இதை நகர்த்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், சரியா. எக்ஸாக்டாக சொல்லணும்னா எ லிவர் லைக் ஆல் சிம்பிள் மிஷின் மேக்ஸ் ஒர்க் ஈஸியர் ஃபார் அஸ். இட் இன்வால்வ்ஸ் மூவிங் எ லோட் அரவுண்ட் அ ஃபிக்ஸட் பாயிண்ட் கால் ஃபல்க்ரம்.
Okay, liver is defined as a simple machine consisting of a rigid rod that rotates around a fixing point called the fulcrum. ஓகேவா? அது அந்த இதை மட்டும் பார்த்துங்க. அடுத்தது வந்து explain what a pulley is. புள்ளி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வந்து ஒரு வீல் ஒரு ரோப் இருக்கும், கீழ இறக்கிறதுக்கும் மேல எடுக்கிறதுக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். Differentiate between potential and kinetic energy. Potential na potential வந்து potential energy is the energy that an object has because of its position. Very good. Kinetic energy is the energy that an object has because of its motion. Very good. Movement or motion. Okay. Think and answer. Anwar is trying to open a can. He used the handle of a spoon to open the lid of the can. Correct? A spoon வச்சு ஓபன் பண்ண பார்க்கறான். Which simple machine has he made? என்ன சிம்பிள் மிஷின் அவன் இது பண்ணியிருக்கான்? ஸ்பூனை வச்சு ஓப்பன் பண்ணுறான் கேப்பை. அப்போ வந்து அவன் எந்த மிஷினை வந்து இப்போ தயாரிச்சிருக்கான்? லிவர். அவ்வளோதான். பாட்டில் ஓப்பனர் செகண்ட் கிளாஸ் 2 லிவர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கு எதுக்குமா ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க? அது ராடு மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் ராடுன்றது தான் லிவர். அதுக்காக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. புரியுதா? நீ பாட்டில் ஓப்பனர்னு சொல்லிடக்கூடாது. பாட்டில் ஓப்பனரை வந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக. ஓகேவா? லிவர், அது கிளாஸ் 2 லிவர். புரிஞ்சுது? அம்மாடி இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் வேகாக இருக்க மாதிரி இருக்கும், பட் புரிஞ்சுதுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நான் அதனால தான் அப்பா கொஞ்சம் வீடியோலாம் காமிச்சேன், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஓகேவா? போர் அடிக்கும், உனக்கு கொட்டாவி அதிகமாக வந்து. ஓகே, பட் ஓகே, இட்ஸ் யூஸ்ஃபுல். ஓகேவா? கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த சின்ன சின்ன கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பெல்லிங்லாம் பார்த்துக்கோ. ஓகேவா? டைம் ஆகிடுச்சு, போய் சாப்பிடுங்க, போங்க.